ஓகே, இன்றைக்கி நாம் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரியில் பிஓ சிலபஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருக்கக்கூடிய டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியா வரலாறு தான். தென்னிந்தியா வரலாறை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முக்கியமாக பார்க்கக்கூடிய நபர்கள் சேர, சோழ, பாண்டியர்கள், பல்லவர்கள். ஓகேவா, இவங்க 4 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக தமிழகத்தோடு தொடர்புடையவர்கள். ஓகேவா, இப்போ இந்த 4 வம்சங்களை நம்ம தென்னிந்திய வரலாறில் முக்கியமாக பார்க்கணும். அதே மாதிரி ராட்டிரக்கூடர்கள், ஓகேவா, கங்கர்கள், இந்த மாதிரியான வம்சங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு, இவங்க எல்லாமே இந்த தென்னிந்தியான்னு சொல்லக்கூடிய தக்கான பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா இருந்தவங்க. ஓகேவா, நமக்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தென்னிந்திய வரலாறில் முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலம் பற்றி கண்டிப்பாக பார்க்கணும். அதனுடைய தொடர்ச்சியில் இருந்தால் நம்ம அடுத்தடுத்து தென்னிந்திய வரலாறுகளை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் குறிப்பாக நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர, சோழ, பாண்டியர், பல்லவர்கள், இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா களப்பிரர்கள், அதுக்கப்புறம் ராட்டிரக்கூடர்கள், சாதவாகனர்கள், ஓகேவா, அதே மாதிரி சாளுக்கியர்கள், இவர்களை பற்றி எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். முதல்ல இந்த 4 வம்சங்களை பற்றி பார்ப்போம். யார்? சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், இவர்களை பற்றி பார்ப்போம். முதல்ல சங்க காலம் அப்படின்றது எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 500லேருந்து கிபி 100 வரையிலான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட பெரும்பாலான அறிஞர்கள் கிமு 300லேருந்து கிபி 300 வரையிலான காலகட்டம் தான் சங்ககாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதில் தமிழகத்துடைய எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தமிழுக்கான ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இலங்கை பகுதியும் சேர்ந்தது தான் தமிழகம் அப்படின்றது. குறிப்பாக வடவேங்கடம், தென்குமரி, ஆழிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியம் சொல்லுது. அப்போ இந்த தொல்காப்பிய நூல் குறிப்பிடுவதால், ஓகேவா, இந்த தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தமிழ் சங்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான இலக்கண நூலாக பார்க்கப்படுது. அப்போ இந்த நூலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தொல்காப்பியர் வடவேங்கடம், தென்குமரி, ஆழிடை, தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தமிழகம் மட்டும் கிடையாது, ஆந்திராவில் இருக்கக்கூடிய வடவேங்கடம் அப்படின்னா திருப்பதியில் இருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய இலங்கை வரையிலான பகுதிகளை உள்ளடக்கியதான் நம்முடைய தமிழகம் அப்படின்றத தொல்காப்பியம் சொல்லுது. ஓகேவா, கீழே வடிவேல் எறிந்த வான்பகை பெறாது பளிறு யாற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிகோடும் கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. இப்போ இந்த வரிகள் மூலம் என்ன தெளிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இப்போது இந்த குமரியிலிருந்து இந்த பகுதி ஃபுல்லாக இலங்கைன்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் பளிறு ஆறு அப்படின்றது பாய்ந்தது. இந்த பளிறு ஆற்றங்கரையில் தான் தென்மதுரை அப்படின்றது அமைஞ்சிருந்தது. அங்குதான் முதல் சங்கம் ஏற்படுத்தப்பட்டது. பின்பு பல கடல் சுனாமிகள், ஓகேவா, சுனாமிகள், ஆழி பேரலைகள் உருவாகி இந்த பகுதிகளுக்கு இடையிலான இணைப்பு துண்டிக்கப்பட்டது, கடல் கோளால் அழிந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ தென்மதுரை அழிந்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய குமரி ஆற்றங்கரையில கபாடபுரம் அப்படின்ற இடத்துல 2வது தமிழ் சங்கம் உருவாயிருக்கும். குமரிகோடும் கொடுங்கடல் கொல்ல. அப்போ இந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்கடல் அப்படின்னா சுனாமியால் என்ன பண்ணியிருக்கும், அழிந்திருக்கும் அப்படின்றத நம்முடைய சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. அதே மாதிரி முன்னீர் விழவு, ஓகேவா, முன்னீர் விழா, நெடியோன், நன்னீர், பளிறு ஆற்றங்கரையில் முன்னீர் விழா அப்படின்ற ஒரு விழா வந்து பாண்டிய மன்னர்கள் எடுத்திருக்காங்க. நெடியோன் அப்படின்னா பாண்டிய மன்னர்கள். அப்போ இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னீர் விழா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆற்றங்கரையில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விழா. அந்த காலகட்டத்தில் வந்து சோழ அரசர்கள் இதை பெரிய அளவில் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த பளிறு ஆற்றங்கரையில் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னீர் விழா நடந்ததா, யார் வந்து தலைமையில் நடந்தது அப்படின்னா பாண்டியன், நெடியோன் அப்படின்னா பாண்டியனுடைய தலைமையில் நடந்ததா புறநானூறு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துருப்போம், முச்சங்கம் பற்றி தெளிவான விளக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது இறையனார் அகப்பொருள் அப்படின்ற ஒரு நூல். ஓகேவா, இந்த நூலுக்கு உரை எழுதியவர் நக்கீரர், இந்த நூலை எழுதியவர் சிவபெருமான். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடியது மேருமலை, இது எல்லாமே பளிறு ஆற்றங்கரையோடு தொடர்புடையது. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் முன்பு இருந்த இலங்கை இருந்தது, நம்ம தமிழகத்தோடு இணைஞ்சிருந்தது. பின்பு சுனாமியால் அது அழிக்கப்பட்டிருக்கும். முதற் சங்கம் எங்கே அமைந்தது? தென்மதுரை. எந்த ஆற்றங்கரை அப்படின்னு கேட்பாங்க, பளிறு ஆற்றங்கரையில். ஓகேவா, இதில் ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின வழுதி. கடைசியாக இருந்த மன்னர் யார் அப்படின்னா கடுங்கோன். அப்போ 89 அரசர்களும் 549 புலவர்களும் இருந்திருப்பாங்க. முதற் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் யார் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள், முனிவர்கள். அதில் குறிப்பாக 3 சங்கத்திலையும் இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அகத்தியர். ஓகேவா? அப்புறம் முறிஞ்சி முடி நாகராயர், இவங்க எல்லாமே முதற் சங்கத்தில் இருந்த முக்கியமான புலவர்கள். இதை நம்ம தமிழ் ஓகேவா சங்க இலக்கியம் ஆரம்பிக்கும் போது அது இன்னும் டீட்டெயிலாக போட்டிருப்போம், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இடைச்சங்கம், இடைச்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் கபாடபுரம், இது குமரி ஆற்றங்கரையில் உருவாச்சுங்க. குமரி ஆற்றங்கரையில் உருவாச்சு. வெண்துயர் சொழியன் முதல் முடத்திருமாறன் வரையிலான அரசர்கள் இந்த இடைச்சங்கத்தில் இருந்திருக்காங்க. அப்போ 59 அரசர்களும் 3700 புலவர்களும் இருந்திருக்காங்க. அப்போ இதில் முக்கியமான புலவர்கள் பார்த்தா அகத்தியர், தொல்காப்பியர். அப்போ முச்சங்கத்திலுமே இடம்பெற்ற ஒரு நபர் யார் அப்படின்னா அகத்தியர். அடுத்து பாருங்க கடைச்சங்கம். கடைச்சங்கம் உத்திர மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ற மதுரையில் அமைக்கப்பட்டது எங்க அப்படின்னா வைகை ஆற்றங்கரையில். இந்த ஆறுகள்லாம் கேட்பாங்க, வைகை ஆற்றங்கரையில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ கடைச்சங்கம் வந்து முடத்திருமாறன் அவர்களால் தொடங்கப்பட்டு பெருவழுதி காலமுறையில் செயல்பட்டிருக்கும். அப்போ இதுல முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர். ஓகேவா? இறையனார் அகப்பொருள், அதாவது களவியல் அதுல அதிகமா இருக்கிறதுனால அந்த நூலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா களவியல் சொல்லுவாங்க. அப்ப களவியல் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா இறையனார் அகப்பொருள். இதை எழுதியவர் யார் அப்படின்னா சிவபெருமான். இதற்கு உரை எழுதியவர் யாருன்னா நக்கீரர். 12 பேர் உரை எழுதியிருப்பாங்க. ஆனாலும் நக்கீரருடைய உரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவான சிறப்பான ஒரு உரையா சொல்லியிருப்பாங்க. ஓகே, சங்க இலக்கியம் அப்படின்னா சங்க நூல்கள் அல்லது இலக்கியம் என்று முதலில் கூறியவர் யாருன்னா நக்கீரர். சங்க இலக்கியம் இருக்கு இல்லையா, அதை சங்க நூல்கள் அல்லது இலக்கியம் என்று முதலில் கூறியவர். ஓகேவா? நம்ம சங்கம் அப்படின்ற வார்த்தையை யார் பயன்படுத்தினா வச்சிரநந்தி பயன்படுத்தியிருப்பார். ஓகேவா? அதே மாதிரி முதல்ல மணிமேகலையில சீத்தலை சாத்தனாரும் சங்கம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருப்பாருன்னா முன்னாடி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ஆனா இங்க சங்க நூல்கள் அல்லது இலக்கியம் என்று முதலில் கூறியவர் யாருன்னா நக்கீரர். அடுத்து பாருங்க திரமில சங்கம், அதாவது திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையில ஏற்படுத்தியவர் யாருன்னா வச்சிரநந்தி. சங்க இலக்கியங்களை தொகுத்தவர் யாருன்னு கேட்பாங்க. சங்க இலக்கியங்களை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டா வச்சிரநந்தி. தமிழர்களுடைய பொற்காலம் சங்க இலக்கியத்தினுடைய காலம் தமிழர்களுடைய பொற்காலம். ஏனென்றால் அந்த காலகட்டங்களில் நிறைய குறிப்புகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது மன்னராட்சி நடந்திருந்தாலும் மக்கள் வந்து செழிப்பா இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டது, பெண்கள் சுதந்திரமாக செயல்பட்டார்கள், கல்வி கற்றார்கள். நிறைய பெண் புலவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, நூல்களை எழுதியிருக்காங்க. அப்போ அந்த காலகட்டத்திற்கான ஆட்சி அப்படின்றதும் அந்த காலகட்டத்தை என்னன்னு சொல்றாங்கன்னா தமிழர்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 26,350 அடி கொண்டது. ஓகேவா? இப்போ நம்ம சங்க இலக்கியம் எல்லாமே நம்ம தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மொத்த அடிகளுடைய எண்ணிக்கை 26,350. உலகத்துல வேற எந்த மொழியிலையும் இந்த அளவுக்கான பாடல்கள் கிடையாது. அது நம்ம தமிழ் மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஓகே, எத்தனை செய்யுள்கள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்க இலக்கியத்துல 2381 செய்யுள்கள் இருக்கு. அடிவரையறையை பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 782 அடிவரை வரைக்கும் இருக்கு. இப்போ 3 அடிவரையறை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூறு, மிக குறுகிய அடிவரையறை கொண்டது. ஆனால் 782 அடிவரையறை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி. அப்போ நம்ம கிட்ட ஒரு குறைந்த அடிவரையறை கொண்ட நூலும் மிக நீண்ட அடிவரையறை கொண்ட நூலும் என்ன பண்ணுது இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய சிறப்புகள். அப்போ அங்க மொத்த புலவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 473 புலவர்கள் இருந்திருப்பாங்க. பெண்கள் அதில் எத்தனை பேர் அப்படின்னா 30 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க இந்த சங்க இலக்கியங்கள்ல எழுதப்பட்டதுல. அடுத்து பாருங்க, அதே மாதிரி இதுல 102 பாடல்கள் இயற்றிய ஆசிரியர்களுடைய பெயர் வந்து தெரியவில்லை. இது நம்ம சங்க இலக்கியத்துல குறிப்பா 8 தொகையை பார்க்கும்போது நிறைய ஆசிரியர்களுடைய பெயர் இருக்காது. அது நான் உங்களுக்கு சொல்றேன். சங்க பாடல்கள்ல எந்த பாடல் மிகுதியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகப்பாடல் ரொம்ப மிகுதியா இருக்கு. ஓகேவா? அகப்பாடல்ல குறிப்பா பாலைத்திணை பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகுதியா இருக்கும். அகப்பாடலை பொறுத்த வரைக்கும் நம்முடைய உள்ளுரை, ஓமை, இறைச்சி, இது மட்டும் இல்லாம காதல், ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அதுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அதிக பாடல் பாடிய புலவர் வந்து கபிலர் 235. சங்க இலக்கியங்கள்ல அதிக பாடல் பாடிய புலவர் யாருன்னு கேட்டா கபிலர் 235. பெண் புலவர்ல ஔவையார் 59 பாடல்களை பாடியிருக்கிறார். அடுத்து பாருங்க, கபில சோழபில் அப்படின்ற ஒரு செக் நாட்டு அறிஞர் அக்காலத்தில் இவ்வளவுக்கு விரிவாக எழுதப்பட்ட இலக்கியம்
உலகில் வேறு எங்கேயும் இல்லை. கிட்டத்தட்ட 26,350 அடி கொண்ட ஒரு சங்க இலக்கியம். நீங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையும் ஆராய்ந்து பார்த்தால் கூட இந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் விரிவாக எழுதப்பட்ட ஒரு இலக்கியம் கிடையாதுன்னு யார் சொல்றா? வெளிநாட்டை சார்ந்த ஒரு அறிஞர் சொல்றாரு, செக் நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர் சொல்றாரு, கபில சோலபில் அப்படின்றவர். இது இந்தியாவை சார்ந்தோ அல்லது தமிழ்நாட்டை சார்ந்த அறிஞரோ சொல்ல, உலக இலக்கியங்களை ஆராயக்கூடிய ஒரு முக்கியமான நபர் தான் இந்த கபில சோலபில். அவர் வந்து சொல்றாரு, அரசியல் வரலாறை பார்த்தீங்கன்னா இலங்கை அரசர் 2ஆம் கயவாகு கிமு 3ல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையில இருந்திருக்காரு. இவரும் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னராக சொல்றாங்க. நம்ம சங்க காலம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை நம்ம சங்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சேர அரசன் செங்குட்டுவன் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான். சிலப்பதிகாரம், தீபவம்சம், மகாவம்சம் இது வந்து இலங்கையை சார்ந்த நூல். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சங்க இலக்கியங்களை பற்றிய குறிப்புகளை நமக்கு தெரிவிக்குது. ஓகேவா? அடுத்து பாருங்க, அதாவது இது எல்லாமே வந்து நமக்கு தெரிவிக்கக்கூடிய குறிப்புகள். சிலப்பதிகமாக இருந்தாலும் தீபவம்சம், மகாவம்சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆட்சி முறைகளை பற்றி இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சங்க காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருந்த அரசுகள் பார்த்தீங்கன்னா சேர, சோழ, பாண்டியர்கள். ஓகே, இதில் குறிப்பாக சேரர்கள் அவங்க வந்து தற்கால கேரள பகுதியை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சி. அவங்களுடைய துறைமுக நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொண்டி முசிறி. அவங்க அணியக்கூடிய மாலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனம்பூ மாலை அணிந்தவர்கள் தான் சேரர்கள். அவங்கள பற்றி கூறக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா 18 ரொம்ப முக்கியமான நூல். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது, நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? 18 சேர அரசர்களை பற்றி கூறக்கூடிய நூல் வந்து 18. தமிழ்நாட்டில் கற்புக்கரசி கண்ணகிக்கு கோயில் கட்டியவங்க. அதே மாதிரி பத்தினி வழிபாடை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். ஓகேவா? அதே மாதிரி இந்த கற்புக்கரசி கண்ணகி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கோயிலை கட்டுவதற்காக இமாலய படையெடுப்பு மேற்கொள்ளும் போது அங்கிருந்து என்ன பண்ணியிருப்பாரு, கற்களை கொண்டு வந்து கட்டியிருப்பாரு. இதற்கான குடமுழுக்கு வந்தவர் யாருன்னா 2ஆம் கயவாகுன்னு சொல்லக்கூடிய இலங்கை மன்னன் சேரன் செங்குட்டுவன் கட்டிய கண்ணகி கோயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாரு, குடமுழுக்குக்கு வந்திருப்பாரு. அப்போது சேரர்களில் அந்த சங்க காலத்தில் யார் ரொம்ப முக்கியமான அரசர்னு பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன். சோழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முதல் தலைநகரம் உறையூர், 2வது தலைநகரம் புகழூர், தற்போது வந்து தஞ்சை இருக்கும். ஓகேவா? அப்போ அவங்களுடைய முதல் தலைநகரமாக எது இருந்தது அப்படின்னா உறையூர். இந்த உறையூரை தலைமையிடமாக கொண்டு தான் நம்முடைய தளபதி ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கரிகால சோழன். ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு மன்னர். நம்ம கல்லணை நீர்ப்பாசன முறைகளை உலகுக்கே எடுத்துக்காட்டிய ஒரு மாபெரும் மன்னர் தான் நம்ம கரிகால சோழன். இவருடைய போர் வெற்றிகள், இளமை காலம் பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. இவர் வந்து சங்க காலத்தில் மிக சிறந்த இருந்த ஒரு அரசர். அதனால தான் இவரை பற்றி பார்க்குறோம். நம்ம எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு அரசரை பற்றி தான் பார்ப்போம். பின்னாடி தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இவர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிப்போர், மிகவும் பிரசித்தி பெற்ற போர், வெண்ணி பரந்தலை போரில் பங்கேற்ற மன்னர் யாருன்னு கேட்கலாம். ரொம்ப முக்கியம், கரிகால மன்னன். இதில் என்ன பண்ணார்னா சேரர்கள், பாண்டியர்கள், குறுநிற மன்னர்கள் சேர்ந்த ஒரு கூட்டுப்படையை வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேவா? ஒரு சோழ மன்னன் கரிகால் பெருவளத்தான் வெண்ணி பரந்தலை போரில் சேரர்கள், பாண்டியர்கள், குறுநில மன்னர்கள் சேர்ந்த ஒரு கூற்றுப்படையை என்ன பண்ணுறாரு, வெற்றி பெறாரு. 2வது போர் வாகை பரந்தலை போர். இந்த வாகை பரந்தலை போரில் என்ன பண்ணுறாருன்னா 9 குறுநிலை மன்னர்களை வெற்றி பெறாரு. 9 குறுநிலை மன்னர்களை தோற்கடித்து நம்முடைய கரிகால் பெருவளத்தான் வெற்றி பெறாரு. இப்போ என்ன கேட்பாங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வெண்ணி பரந்தலை போரோடு தொடர்புடைய அரசர் வெண்ணி பரந்தலை போரில் எந்த கூட்டுப்படையை தோற்கடித்தார், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி வாகை பரந்தலை போர் யாரோடு தொடர்புடையது, அதில் எத்தனை மன்னர்களை தோற்கடித்தார். அதே மாதிரி காடுகளை திரித்து விளைநிலமாக்கியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கரிகால் பெருவளத்தான். கல்லணையும் அவர் தான் கட்டியிருப்பார். அடுத்து பாண்டியர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய தலைநகரம் மதுரை. ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் இவர் தான் வந்து அந்த சங்க காலத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பாண்டிய அரசர். கோவலன் கொலை செய்யப்பட்டதற்கும் கண்ணகி மதுரை ஏறிக்க காரணமாக இருந்ததற்கும் ஒரு முக்கியமான அரசர் யாருன்னா ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். இவர் என்ன சொல்லுவாங்கன்னா தலையங்கணத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோழர்களை தலையங்கணம் அப்படின்ற இடத்துல வென்று இருப்பார். அதனால தலையங்கணத்து செருவென்ற நெடுஞ்செழியன்.
மதுரை காஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சி இப்போ நம்ம வந்து சேரர்கள்னா அவங்கள பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? பதிற்று பத்து. சோழர்கள்லாம் பட்டினப்பாலை. அதே மாதிரி பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடியது மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய சமூக பொருளாதார நிலைகளை பற்றியும் அவங்களுடைய துறைமுகங்களை பற்றியும் ஏற்றுமதி இறக்குமதி பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்கும். ஓகேவா? இது என்னன்னா தென்னிந்திய வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சங்க காலத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு தென்னிந்திய வரலாறுல நம்ம பார்க்க போகிறது சோழர்களை பற்றி பார்க்க போகிறோம். சோழர்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா முற்கால சோழர் பிற்கால சோழர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். சோழ வம்சத்தை பொறுத்த வரைக்கும் முற்கால சோழர்கள் அல்லது சங்ககால சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்ககால சோழர்களில் ரொம்ப முக்கியமானவர் யாருன்னு பார்த்தோம் இல்லையா? கரிகால சோழன். ஓகேவா? இப்போது இந்த சோழர்களை பற்றிய குறிப்புகள் உங்களுக்கு எங்கெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சோழர்களை பற்றி குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மகாபாரதம், அசோகர் கல்வெட்டு, மகஸ்தானிஸ், தாலமி போன்றவருடைய குறிப்புகளில் சோழர்களை பற்றிய குறிப்புகள் கிடைக்குது. இப்போ இந்த சோழர்களுடைய ஆட்சி பகுதி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, தஞ்சை. ஓகேவா? இதை உள்ளடக்கிய மிகப்பெரிய பரப்பு தான் இந்த சோழர்கள் முதல்ல ஆட்சி பொறுப்பு. அதாவது சங்ககால சோழர்களில் முதல்ல முற்கால சோழர்களுடைய ஆட்சி பகுதியாக இருந்திருக்கும். அவங்களுடைய தலைநகரம் ஓகேவா உறையூர். திருச்சியில் இருக்கக்கூடிய உறையூர் தான் அவங்களுடைய முதல் தலைநகரம், முற்கால தலைநகரம், சங்ககால சோழர்களுடைய தலைநகரம். இவங்களுடைய சின்னம் வந்து புலி உருவம். ஓகேவா? இப்போ முற்கால சோழர்களில் இது மட்டும்தாங்க, கரிகால் பெருவளத்தனை மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் பிற்கால சோழர்கள் தான் மிக நீண்ட பரப்பளவை கைப்பற்றி என்ன பண்ணியிருப்பாங்க? ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. வெளிநாடுகள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மலேசியா, ஓகேவா, சிங்கப்பூர், இந்த மாதிரியான நாடுகள், அதாவது சுமித்ரா, ஓகேவா, இது எல்லாமே அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்துருப்பாங்க. மொரேஷியஸ் கூட வந்து நம்ம கண்ட்ரோலில் தான் சோழர்கள் வச்சுருந்தாங்க. அதாவது ஆசியாவில் கப்பல் படை வலிமையாக இருந்தது யாருன்னா சோழர்கள்கிட்ட. அவங்க பெரும் நிலப்பரப்பை வந்து பார்த்திங்கன்னா அப்போது பெற்றிருப்பாங்க. அப்போது தோற்றம் பாருங்கள், பிற்கால சோழர்களுடைய தோற்றம். பல்லவர்களுக்கு கீழ் ஆட்சி புரிந்தவர்கள். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சங்ககாலம் இருக்கும். சங்க காலத்தில் இருந்த அரசர்களை அடிச்சுட்டு களப்பிரர்கள் வந்திருப்பாங்க. களப்பிரர்களை அடிச்சுட்டு தான் யார் வந்தா? பல்லவர்கள் வந்திருப்பாங்க. ஓகேவா? நான் பல்லவர்களை முன்னாடி பார்க்காம பிற்கால சோழர்களை பற்றி பார்க்கறதுக்கு காரணம்னா சோழர்கள் ரொம்ப பெருசாக இருப்பாங்க, அதனால் அவங்கள பற்றி முன்னாடி முடிச்சிடலாம். ஓகே, அப்போ இவங்களுடைய தோற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற்கால சோழர்களுடைய தோற்றம், பல்லவர்கள் கீழே இவங்க ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. கிமு 9ஆம் நூற்றாண்டின் இடையில தான் இவங்க என்ன பண்ணாங்க? அதிகாரத்திற்கு வந்தாங்க. பிற்கால சோழர்கள் எப்போது அதிகாரத்திற்கு வந்தார்கள் அப்படின்னா கிபி, ஓகேவா, கிமுவில் கிபி 9ஆம் நூற்றாண்டு. தலைநகரம் வந்து தஞ்சை. முன்னாடி அவங்களுக்கு என்ன இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா? முற்கால சோழர்கள் அல்லது சங்க காலத்தை சேர்ந்த சோழர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தலைநகரம் உறையூராக இருந்துச்சு. பிற்கால சோழர்களுக்கு வந்து தஞ்சை. அவங்களுடைய ஆட்சி பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா சோநாடு அல்லது சோழ நாடு. ஓகேவா? அப்போது சோழர்களுடைய ஆட்சி பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா சோநாடு அல்லது சோழ நாடு என்று அழைக்கப்பட்டது. காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சோழ மண்டலம்னா எதுன்னு கேட்பாங்க. சோழ மண்டலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவிரி ஆற்றினுடைய அந்த கழிமுக பகுதி, டெல்டா பகுதி. கழிமுகம் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? கழிமுகம் அப்படின்றது ஒரு நதியும் கடலும் கலக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சோழ மண்டலம், சோழ அரசின் மையப்பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதி. சோழ மண்டலத்தை ஐரோப்பியர்கள் எவ்வாறு அழைச்சாங்க அப்படின்னா கோரமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ மண்டலத்தை ஐரோப்பியர்கள் எவ்வாறு அழைத்தார்கள்னா கோரமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தற்போது தென்னிந்தியாவின் கிழக்கு பகுதியை தான் இது குறிக்குது. ஓகேவா? நம்ம தென்னிந்தியாவுடைய கிழக்கு பகுதி குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒடிசாவில் எடுத்துக்கிட்டோன்னா ஒடிசாவிலேருந்து அதுக்கப்புறம் அப்படியே இருக்கக்கூடிய ஆந்திரா கடற்கரை, அதுக்கப்புறம் அப்படியே இருக்கக்கூடிய தமிழக கடற்கரை, இந்த வங்காள விரிகுடா ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை. ஓகேவா? இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கோரமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ பேரரசு இருக்கு இல்லையா? அதோடைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியா முழுமையும் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுருந்துருக்காங்க. இலங்கை, கடாரம் அதாவது சுமித்ரா, மலேசியா, இந்த மாதிரியான பகுதிகள், கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ சோழ பேரரசு அதோடைய பகுதி எவ்வளவு விரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். தென்னிந்தியா, இலங்கை, கடாரம், சுமித்ரா தீவு, மலேசியா, இது போன்ற பகுதிகளை என்ன பண்ணியிருந்தாங்க? சோழர்கள் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. சரி, இவங்களை பற்றியான சான்றுகள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000க்கு மேற்பட்ட கல்வெட்டுகள் சோழர்களை பற்றி குறிக்கக்கூடிய சான்றுகளாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சைவ வைணவ நூல்கள் முறைப்படுத்தப்பட்டது யாருடைய காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலத்தில்.
கம்பராமாயணம், கலிங்கத்து பரணி, குலோத்தங்கன் பிள்ளை தமிழ், மூவருலா, பாண்டிகோவை, தக்கையாக பரணி ஆகியவை கம்பர், அதாவது இந்த நூல்கள் எல்லாமே சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள், ரொம்ப முக்கியமான நூல்கள். இந்த நூல்கள் எல்லாமே தங்களுக்கு சோழர்களை பற்றிய ஒரு குறிப்புகளாக நமக்கு கிடைக்குது. இலக்கண நூல் வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல், நேமிநாதம், வீர சோழியம் போன்ற இலக்கண நூல்கள் பிற்கால சோழர்கள் காலத்தில் தோன்றிய நூல்கள். இது அவர்களை பற்றிய குறிப்புகளை நமக்கு தெரிவிக்குது. அதே மாதிரி பேரரசு சோழர் உருவாக்கம் பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். இனிமேல் தான் பிற்கால சோழர்களை யார் யார் வராங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவர் யாருன்னா விஜயாலய சோழன். இது அப்படியே கேட்பாங்க, பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவர் யார்? விஜயாலய சோழன். அவருடைய காலம் 850, கிமு 850 871 வரையிலான காலம். பிற்கால சோழ எழுச்சிக்கு அடித்தளமிட்டவர் இவர் தான். பல்லவர்கள் கீழ் ஆட்சியாளராக பணிபுரிந்தார். அதுக்கப்புறம் அவங்கள வின் பண்ணிட்டு தான் இவர் வந்திருப்பார். குறிப்பாக 815 முத்தரையர் காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதியில் வென்றார். ஓகேவா, முத்தரையர்களிருந்து காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதியை யார் வெல்றா? நம்முடைய விஜயாலய சோழன் வந்து வெல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிபி 859 தஞ்சை நகரத்தை கட்டமைக்கிறாரு. அப்போ இவர் விஜயாலய சோழன் என்ன பண்ணுறாருன்னா முத்தரையர்கிட்ட இருந்து தான் காவிரி ஆற்றினுடைய கழிமுக பகுதியை வென்றெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் 859 கிபி 859 தஞ்சை நகரை கட்டமைக்கிறாரு. அங்கே ஒரு துர்க்கை கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காரு. அப்போது விஜயாலய சோழனை பற்றி கேட்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் முதலாம் ஆதித்ய சோழன், ஓகேவா, கிமு 821 அதாவது கிமு 871 907 வரையிலான காலகட்டம். ஓகேவா, ஓகே, இது வந்து பாருங்கள் கிபி ஃபுல்லாகவே நான் கிமுன்னு சொல்லிட்டேன். கிபி, ஓகேவா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிபி தான். ஓகேவா, நான் கிமுன்னு சொல்லிட்டேன், கிபி இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாருங்கள், முதலாம் ஆதித்ய சோழன் கிபி 871 907 வரைக்கும் தொண்டை மண்டலத்தை சோழ பேரரசுடன் இணைத்தவர் யாருன்னு கேட்பாங்க. தொண்டை மண்டலம்லாம் பல்லவர்களுடைய பகுதி எல்லாமே. ஓகேவா, தொண்டை மண்டலத்தை சோழ பேரரசுடன் இணைத்தவர் முதலாம் ஆதித்ய சோழன். அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசான முதலாம் ஆதித்ய சோழனுடைய மகனான முதலாம் பராந்தகன் பதவியை இருக்கிறாரு. இவர் கிபி 907 955 வரைக்கும் பதவியில் இருந்திருப்பார். பாண்டியர் மற்றும் இலங்கை அரசுகளை தோற்கடிக்கிறார். ஓகேவா, ரொம்ப முக்கியம். முதலாம் பராந்தக சோழன் யாருன்னு கேட்பாங்க. முதலாம் ஆதித்த சோழனுடைய மகன் தான் முதலாம் பராந்தக சோழன். அவருடைய பதவிக்காலம் கிபி 907 955 வரையிலானது. இவருடைய காலகட்டத்தின் முக்கிய சாதனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் மற்றும் இலங்கை அரசர்களை தோற்கடிக்கிறாரு. இவரை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. முதலாம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு தான் நமக்கு குடைவாலை முறை, தேர்தல் முறைகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கல்வெட்டு. கிராம நிர்வாகத்தை பற்றியும் இந்த கல்வெட்டு நமக்கு குறிப்பிடுது. அடுத்தது இதில் முக்கியமான ஒரு போர் பாருங்க, தக்கோலம் போர் கிபி 955. இந்த தக்கோலம் போர் யாருக்கு யாருக்கும் இடையில் நடைபெறுனா முதலாம் பராந்தக சோழன், ஓகேவா, விசஸ் ராஷ்டிர கூடர்களை சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணர் அப்படின்ற அரசருக்கும் இடையில நடக்குது. ரொம்ப கடுமையாக இந்த போர் அப்படின்றது நடக்கும். எந்த இடத்துல அப்படின்னா தக்கோலம் அப்படின்ற இடத்துல. பட் நூல் அளவில் சில தவறுகளை செஞ்சதுனால முதலாம் பராந்தக சோழன் தோல்வி அடைந்து இறக்குறாரு. ஓகேவா, இப்போ ராட்டிர கூடர்களை சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணர் அந்த இடத்துல ஒரு வெற்றி பெறாரு. தக்கோலம் போர். தக்கோலம் போர் எப்போ நடைபெற்றுச்சுன்னா கிபி 955. ரொம்ப முக்கியமான ஒரு போர். ஓகேவா, இது யாருக்கு இடையில நடைபெற்றுனா முதலாம் பராந்தக சோழனுக்கும் ராஷ்டிர கூடர்களை சேர்ந்த 3ஆம் கிருஷ்ணர் அப்படின்ற அரசருக்கும் இடையில நடைபெற்றிருக்கும். வெற்றி பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா ராட்டிர கூடர்கள் வெற்றி பெற்றாங்க. சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு பொற்கூரை வேந்தவர் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். மதுரை கொண்டான், நம்ம சொல்லணும் இல்லையா, மதுரை அதாவது பாண்டியர்களை வென்றிருப்பார், இலங்கையை கைப்பற்றிருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ மதுரை கொண்டான் யார் அப்படின்னா முதலாம் பராந்தக சோழன். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொற்கூரை வேந்தவன் யாருன்னா முதலாம் பராந்தக சோழன். அவர் எப்போ இறந்தார்? 955. இது தக்கோலம் போர் நடைபெற்ற ஆண்டு. அடுத்து பாருங்க, முதலாம் பராந்தக சோழனுடைய வழித்தோன்றல்கள். இவங்களை பற்றி நமக்கு பெருசாக புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதில் குறிப்பாக கண்டராதித்தன் கிபி 949 957 வரையிலும், அரிஞ்சயன் 956 957 வரையிலும், 2ஆம் பராந்தகன் 956 973, ஆதித்யன் 956 966, உத்தம சோழன் 956 985. ஓகேவா, இவங்க எல்லாம் முதலாம் பராந்தக சோழனுடைய வழித்தோன்றல்கள். அடுத்தது ரொம்ப பெரிய அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
முதலாம் ராஜராஜ சோழன் கிபி 985 1014 வரையிலான காலகட்டத்தில் நம்முடைய முக்கிய பெரிய ஹீரோ, சோழ மரபினுடைய சாம்ராஜ்யம் இவருடைய காலத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் விரிவடையும். அவர்தான் முதலாம் ராஜராஜ சோழன். சோழ மரபில் ஆட்சி செய்த மன்னர்களில் மிகச்சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். அவருடைய இயற்பெயர் என்னன்னா அருண்மொழிவர்மன். அவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா சுந்தர சோழன், வானவன் மாதேவியை பொறுத்த வரைக்கும் அவங்க சேர மரபை சார்ந்தவர். ஓகேவா, அவங்களுடைய பெற்றோர். அப்போது முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆசான் குரு யார் அப்படின்னு கேட்டாங்க கரூர் தேவர். சரி, முதலாம் ராஜராஜ சோழனுடைய போர் வெற்றிகள். காந்தலூர் சாலை, இன்றைய திருவனந்தபுரத்தை தான் முன்னாடி காந்தலூர் சாலை அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. அங்கே சேர மன்னன் பாஸ்கர ரவிவர்மனை வெற்றி பெற்றிருப்பார். பாண்டிய அரசன் அமராபுஜங்கனையும் அவர் என்ன பண்ணியிருப்பார், வெற்றி பெற்றிருப்பார். மைசூருடைய கங்கவாடி, நூலம்பாடி, தடிகையாடி இந்த பகுதிகள்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா கைப்பற்றியிருப்பார். அடுத்தது இலங்கை படையெடுப்பு பொறுத்த வரைக்கும் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் பண்ணியிருப்பார். ராஜராஜ சோழனுடைய வழிகாட்டலில் முதலாம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணியிருப்பாருன்னா நிறைய படையெடுப்புகளை மேற்கொண்டிருப்பார். ஓகேவா, அப்போது இதில் முதலாம் ராஜேந்திர சோழன் யார் சார்பாக கலந்துக்கிறாருன்னா முதலாம் ராஜராஜ சோழனுடைய சார்பாக அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் போரில் கலந்துக்கிறாரு. இலங்கை அரசார் 5ஆம் மகிந்தனை பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாரு. அப்போ இலங்கையோடைய வடக்கு பகுதியை கைப்பற்றாங்க. அதை மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. இப்போ இலங்கை அரசனான 5ஆம் மகிந்தனை வென்று இலங்கையோடைய வடக்கு பகுதியை பிடிக்கிறாங்க. அந்த வடக்கு பகுதியை மும்முடி சோழ மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைநகரை அனுராதபுரம் டு பொலனருவா அப்படின்ற இடத்துல மாற்றுறாங்க. ஓகேவா, இப்போ இவங்க கைப்பற்றிய இலங்கையினுடைய வடப்பகுதி மும்முடி சோழ மண்டலம் சொல்கிறாங்க. அதனுடைய தலைநகர் பார்த்தீங்க அப்படின்னா அனுராதபுரத்துலேருந்து பொலனருவா அப்படின்ற இடத்துக்கு மாற்றுறாங்க. அங்கே ஒரு சிவ தேவாலயத்தையும் அமைக்கிறாங்க. தமிழ் தளபதி அங்கே என்ன பண்ணிட்டு வர்றாருன்னா நியமிச்சுட்டு வர்றாரு அந்த இலங்கையை கைப்பற்றிய பகுதியை பாதுகாக்க. மகாதிட்டா ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற சிவன் கோயிலை எழுப்புறாங்க. மகாதிட்டாவில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற சிவன் கோயிலை பார்த்தீங்கன்னா எழுப்புறாங்க. சாளுக்கிய அரசன் சத்தியஸ்ரீயனை வெல்றாரு. யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இந்த போர்லாம் நடக்குது, அவர் வென்றிருக்காரு. அதே மாதிரி பனவாசியுடைய கடம்பர்களுடைய தலைவர்களை அவர் என்ன பண்ணுறாரு, வென்று தலைநகரை கைப்பற்றாரு. தெலுங்கு சோழர்களை முறியடித்து வெங்கியை மீட்டெடுத்திருப்பார். ஓகேவா, இதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விமலாதித்தனுக்கு தனது மகள் குந்தவையை பார்த்தீங்கன்னா மணமுடித்து கொடுத்திருப்பார். ஓகேவா, மணமுடித்து கொடுத்திருப்பார். இப்போ இந்த குந்தவி யார் அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய மகள். கடைசி போர் முதலாம் ராஜராஜ சோழனுடைய கடைசி போர் மாலத்தீவை நோக்கிய போர் தான். இந்த மாலத்தீவை இலக்கியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா முன்னீர் பழந்தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாலத்தீவு இலக்கியங்களில் எவ்வாறு குறிப்பிடப்படுது அப்படின்னா முன்னீர் பழந்தீவு அப்படின்றது குறிப்பிடப்படுது. அவருடைய கடைசி போர் எந்த நாட்டு தொடர்புடையது அப்படின்னு கேட்பாங்க, மாலத்தீவு. ஓகே, முதலாம் ராஜராஜ சோழனுடைய சிறப்பு பெயர்கள் என்ன, இது கொஸ்டினில் கேட்டுருப்பாங்க. மும்முடி சோழன், சிவபாதர சேகரன், ஜெயங்கொண்டான், திருமுறை கண்ட சோழன். தேவாரம் திருமுறைகளை தொகுத்ததால இவரை திருமுறை கண்ட சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. மும்முடி சோழன், மும்முடி மண்டலம் எது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா, அந்த இலங்கையுடைய வடப்பகுதி. சிவபாத சேகரன், சிவனின் பாதத்தில் இருக்கக்கூடிய சேகரன். ஜெயம் கொண்டான். ஓகேவா, இது எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள். தஞ்சை பெரிய கோயிலை முதலாம் ராஜராஜ சோழன் தான் கட்டி எழுப்புறாரு கிபி 1010. நாகையில் புத்தம் அடையாளம் கட்ட உதவுறாரு. என்ன அப்படின்னா சைலேந்திரர்களுக்காக இந்த புத்தம் அடையாளம் கட்ட உதவியிருப்பார். 1014 முதலாம் ராஜராஜ சோழன் இறக்குறாரு. அவர் 2 ஆண்டுகள் கூட்டாட்சி நடைபெற்றிருக்கும். எப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழனும் முதலாம் ராஜேந்திர சோழன் அவருடைய மகனும் சேர்ந்து ஆட்சி புரிந்திருப்பாங்க. அதுதான் இங்கே கூட்டாட்சி அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், பதிவு பண்ணுறோம். இவருடைய சமாதி, முதலாம் ராஜராஜ சோழனுடைய சமாதி உடையாலூர், கும்பகோணம் மாவட்டம் உடையாலூரில் பார்த்திங்கன்னா இருக்குது. அடுத்ததாக இருக்கிறதுலே மிகப்பெரிய வலிமை வாய்ந்த அரசர். ஓகேவா, சோழ பேரரசு இவருடைய காலத்தில் உச்சத்தை எட்டியதுன்னு சொல்லுவாங்க. முதலாம் ராஜராஜ சோழனுடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் 1012 1044 வரைக்கும் இருந்திருப்பார். சோழர்களுடைய காலத்தை உச்சநிலை யாருடைய மன்னர் காலத்தில் அடைஞ்சதுன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் 1023 ஆட்சி பொறுப்பேற்கிறார். இவர் எப்போ ஆட்சி பொறுப்பேற்றார்னா கிபி 1023.
இவருடைய போர் வெற்றிகள் நிறைய இருக்கு. அதில் இலங்கையில் 5ஆம் மகிழ்ந்தனை தோற்கடிச்சது, மேலை சாளுக்கிய அரசன் ஜெயசிம்மனை தோற்கடிச்சது, சோழ எல்லையை துங்கபத்ரா நதிக்கரை வரை அங்கீகரித்தவர், விரிவுபடுத்தியிருப்பார். வட இந்திய படையெடுப்பு, முதலாம் ராஜேந்திர சோழனுடைய வட இந்திய படையெடுப்பு, கங்கை நதி படையெடுப்பு வந்து மேற்கொண்டிருப்பார் முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகேவா, கோதாவரி பகுதிகளை கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறம் வங்காள அரசன் முதலாம் மகிபாலனையும் வென்றிருப்பார். கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கியவர். ஓகேவா, இன்றைய அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். அவர் கட்டிய சிவாலயத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா ராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த நகருடைய மேற்கு பகுதியில், அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்துடைய மேற்கு பகுதியில் சோழகங்கா அப்படின்ற ஒரு ஏரியை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வச்சிருப்பார். அதே மாதிரி ஸ்ரீவிஜயம் அல்லது கடாரம், கடாரம் கொண்டான், கடாரம் அப்படின்னா மலேசியாங்க. கடாரம் எந்த பகுதியை குறிக்குதுன்னு கேட்பாங்க, மலேசியா. முன்னீர் பழந்தீவுனா நீங்கள் எதை சொல்லணும், முன்னீர் பழந்தீவு, மாலத்தீவு. முன்னீர் பழந்தீவு எது, முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். மாலத்தீவு தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னீர் பழந்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள், மாலத்தீவு முன்னீர் பழந்தீவு. இதுவே உங்களுக்கு கடாரம் அப்படின்னா மலேசியாவை குறிக்கும். அவர் கைப்பற்றிய பகுதி குறிப்பாக வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா மண்ணை கடகம், மால்கெட்டு, கொல்லிப்பாகை, ஹைதராபாத். மண்ணை கடகம் அப்படின்னா மால்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது கொல்லிப்பாகைனா ஹைதராபாத்து, ஈழமண்டலம் அப்படின்னா இலங்கையை குறிக்கக்கூடியது. அவருடைய சிறப்பு பெயர்கள், முதலாம் ராஜேந்திர சோழனுடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடி கொண்டான், பண்டித சோழன். மும்முடி சோழன்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும், மும்முடி சோழனா முதலாம் ராஜராஜ சோழன். இதுவே முடி கொண்டான் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், முடி கொண்டான், பண்டித சோழன். அப்போ சிவபாத சேகரனா யாரு, சிவனின் பாதத்தை வணங்கக்கூடியவர் முதலாம் ராஜராஜ சோழன். இந்த சிறப்பு பெயர்கள்லாம் அடிக்கடி கொஸ்டின்ல கேட்பாங்க. இவங்களுடைய மகள் வந்து அம்மங்காதேவி. இந்த அம்மங்காதேவி என்ன பண்றாருன்னா வெங்கி சாளுக்கிய அரசனுக்கு மனம் முடித்து கொடுக்கிறார். ஓகேவா, முதலாம் ராஜேந்திர சோழனுடைய மகள் யாருன்னு கேட்பாங்க, அம்மங்காதேவி. அவங்க வெங்கி சாளுக்கிய மரபில் வந்து மனம் முடித்து கொடுக்கப்படுவார். அடுத்து பாருங்க, இவரும் சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு கொடைகளை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். புத்தம் மற்றும் வைணவ பிரிவினரிடம் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார். அடுத்ததாக இந்த முதலாம் ராஜேந்திர சோழனுடைய வழித்தோன்றல்கள் பார்த்தீங்கன்னா முதலாம் ராசாதி ராசன் 1018 1044 வரைக்கும், இரண்டாம் ராசேந்திரன் 1056 to 1064, இரண்டாம் ராஜ மகேந்திரன் 1060 to 66, வீர ராசேந்திரன் 1063 to 1070, அதிராசேந்திரன் வந்து 1067 to 1070. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்தவங்க யார் பார்த்தீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன், ரொம்ப முக்கியமான அரசர். 1071 கிபி 1122 வரையிலும். இவங்க யாருன்னு தெரியுதா, அம்மங்காவியோடைய மகன், அம்மங்காதேவியோடைய மகன் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். ஓகேவா, இந்த அம்மங்காதேவி யாருன்னு பார்த்தோன்னா முதலாம் ராஜேந்திரனுடைய மகள். அவங்க தான் வெங்கி சாளுக்கிய மரபில் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டிருப்பார். அப்போ வெங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜன், ஓகேவா, சாளுக்கிய மரபை சேர்ந்தவர்களுக்கு வந்து திருமணம் கொடுத்திருப்பார். வெங்கி ராஜராஜன் சாளுக்கிய மரபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுத்திருப்பார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெங்கி மரபை சேர்ந்த சாளுக்கிய அரசர்களும் ராஜராஜ வம்சத்தை சேர்ந்த அம்மங்காதேவிக்கும் இடையில் திருமண உறவு நடந்திருக்கும். அப்போ சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்பாங்க. சாளுக்கிய சோழ மரபை தோற்றுவித்தவர் முதலாம் குலோத்துங்க சோழன். யாரு, முதலாம் குலோத்துங்க சோழன். ஏன்னா அப்பா வந்து சாளுக்கிய மரபு, அம்மா வந்து சோழ மரபு. போர் வெற்றிகள், ஓகேவா, மாலை சாளுக்கியர்கள், அதாவது கலிங்கம், ஒடிசாவை வந்து வென்றிருப்பார். இது ரொம்ப முக்கியம். முதலாம் குலோத்துங்க சோழனுடைய வெற்றிகள், இலங்கையில் சோழ பேரரசிலிருந்து விடுதலை பெற்றது எந்த மன்னர் காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் இலங்கை சோழ பேரரசிலிருந்து விடுதலை பெற்றிருக்கு. வணிக குழு அனுப்புகிறாருங்க. ஓகேவா, முதலாம் குலோத்துங்க சோழன் 1077 ஸ்ரீவிஜயம் அப்படின்ற இடத்துக்கு வணிக குழு அமைக்கிறாரு. சுங்கம் தவிர்த்த சோழன் முதலாம் குலோத்துங்க சோழன் சுங்க வரியை தவிர்க்கிறாரு. அப்போ சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் ஆதரித்த கவிஞர்கள் சயம் கொண்டார், ஒட்டக்கூத்தார், புகழேந்தி, கம்பர். இந்த புலவர்கள்லாம் அவர் ஆதரிச்சிருப்பார். சீனாவுக்கு 72 பேர் அடங்கிய வணிக குழுவை அமைத்த
ஒரு அரசர் முதலாம் குலோத்துங்க சோழன். அப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய அரசர்கள் முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன், முதலாம் குலோத்துங்க சோழன். இவங்க 3 பேர் தான் மிகப்பெரிய பிக் ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் இருந்த அரசர்கள். சோழ பேரரசு எப்போ சிதற ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னன் 3ஆம் ராஜேந்திரன் காலத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா சிதற ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த சோழ பேரரசுக்கு ஒட்டுமொத்தமாக சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இவருடைய காலத்தில் இருக்கும். காடவராயன், பாண்டியர்கள், குறுநில மன்னர்களுடைய எழுச்சி இந்த காலகட்டத்தில் இருந்தது. அதே மாதிரி ஜடவர்ம சுந்தர பாண்டியன் விசஸ் 3ஆம் ராஜேந்திர சோழன், சோழ மரபின் கடைசி அரசர் 3ஆம் ராஜேந்திர சோழன். அப்போ ஜடவர்ம சுந்தர பாண்டியன் வந்து வெற்றி கொள்கிறாரு, வின் பண்ணுறாரு. 3ஆம் ராஜேந்திர சோழனோட சோழ மரபு அப்படின்றது முடிவுக்கு வருது. சோழர்களுடைய நிர்வாக முறையை பற்றி பார்த்தோன்னா அவங்களுடைய அரசாட்சி முறை வந்து முடியாச்சு. பட்டம் வந்து பெருமாள் அல்லது பெருமகனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன பொருள்னா கடவுளுக்கு இணையானவர்கள். சோழர்கள் யாரு? கடவுளுக்கு இணையானவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய பட்டங்கள் பாருங்க, இது அப்படியே கொஸ்டின்ல கேட்பாங்க. பெருமாள் அல்லது பெருமகன், ஓகேவா, உலகுடைய பெருமாள், உலகுடைய நாயனார், சக்கரவர்த்தி, பேரரசர், திரிபுவன சக்கரவர்த்தி. திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்னா 3 உலகங்களுக்கான பேரரசர். இந்த மாதிரியான பட்டங்களை அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க? சூட்டிக்கிட்டாங்க. பட்டம் சூட்டு விழாவின் போது என்ன நடக்கும் அப்படின்னா பின்னொட்டாக தேவன், அதாவது இங்கே ஒரு பேர் இருக்கும், அது பின்னொட்டாக தேவன் அப்படின்றத சேர்த்துப்பாங்க. இப்போ தம்பிபிரான் தோழர் அப்படின்னா கடவுளின் நண்பன் அப்படின்றது பொருள். தம்பிபிரான் தோழர் இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா, கடவுளின் தோழன். சுந்தரரை இந்த வார்த்தையால் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, பிராமணர்கள். பிராமணர்கள் வந்து சோழர்களுடைய காலத்தில் ஆன்மீக வழிகாட்டியாகவும் ராஜகுருக்களாகவும் இருந்திருப்பாங்க, ஒரு உயர் பதவியில் இருந்திருப்பாங்க. ஈசான சிவன், முதலாம் ராஜராஜனுடைய ராஜகுரு யாருன்னு கேட்டால் ஈசான சிவன். அதே மாதிரி சர்வசிவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரனுடைய ராஜகுரு. இது ரெண்டுமே கேட்பாங்க. ஈசான சிவன் யாருடைய ராஜகுரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழனுடையது. சர்வசிவன் வந்து முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ராஜகுரு. பிராமணர்களுக்கு சோழர்கள் காலத்தில் வழங்கப்பட்ட நிலம் என்னன்னு கேட்பாங்க. பிரம்மதேயம், பொதுவான நிலம், சதுர்வேதி மங்கலம் ஊர். ஓகேவா, இதுக்கெல்லாம் வரிகள் கிடையாது. இதை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு, அதாவது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் குறித்து கூறும் கல்வெட்டு எதுன்னு கேட்பாங்க. உத்திரமேரூர் கல்வெட்டு. பிரம்மதேயம் அப்படின்னா பொதுவாக கொடுக்கக்கூடியது, சதுர்வேதி மங்கலம் அப்படின்னா ஊராக ஒதுக்கப்படக்கூடியது. இதுக்கு வரிகள் கிடையாது. அவங்களுடைய காலத்தில் இருந்த சோழர் காலத்தில் இருந்த படை வந்து நிரந்தர படையை வந்து வச்சிருந்துட்டு இருக்காங்க. படைப்பற்று, படை வீரர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா படைப்பற்று. படை வீடுனா என்னன்னு கேட்பாங்க. படை முகாம், அதாவது படை இருக்கக்கூடிய இடத்தை தான் படை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. புறக்காவல் படை அல்லது நிலைப்படைனா என்ன அப்படின்னு கேட்பாங்க. புதிதாக சேர்க்கப்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்ட படை என்னன்னு சொல்லுவாங்கன்னா புறக்காவல் படை அல்லது நிலைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. நாயகம், நாயகம் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குன்னா படைப்பிரிவினுடைய தலைவர். பின்னாட்களில் இது என்னன்னு சொல்றாங்கன்னா படை முதலி அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அப்போ தண்டநாயகம், சேனாபதி, சேனாபதி இது எல்லாமே என்ன அப்படின்னா படைத்தளபதியை குறிக்கக்கூடியது. சரி, சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் என்ற அளவில் என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா விரிஞ்சு காணப்பட்டிருக்கும். அப்போ ஒப்பீட்டு அளவில் இவங்களுக்கு என்ன அப்படின்னா தன்னாட்சி உரிமை அப்படின்றது இருந்திருக்கும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் மறைமுக தேர்தல் சோழர்களுடைய காலத்தில் நடந்தது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது, அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஏரி குளங்களை பாதுகாக்கக்கூடியது, இந்த மாதிரியான பொது விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இந்த ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் போன்றவர்கள். ஓகேவா, அப்போ இந்த அடித்தளத்தின் மீது தான் இந்த சோழ பேரரசு வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் சோழ பேரரசு ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க பேரரசாக வந்து விளங்கியிருக்கும். அது ஒரு முக்கிய காரணமாக இங்கே வந்து சொல்லுவாங்க. ஊரார் அப்படின்னா ஊர் நில உடைமையாளர்களை ஊரார் சொல்லுவாங்க. இவங்களுடைய பணி என்னன்னு கேட்பாங்க. கோயில் நிர்வாகம், குளம் பராமரிப்பு, வரி வசூல், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு, அரசர்கள் கட்டளையை நிறைவேற்றுதல், இது எல்லாமே ஊரார்களுடைய பணி. அடுத்ததா பாருங்க சபையார்கள். சபையார்களுடைய பணியை பொறுத்த வரைக்கும் பிரம்மதேய குடியிருப்புகளை பாதுகாப்பது. ஓகேவா, யாருக்கு பிரம்மதேய குடியிருப்பு யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம பிராமணர்களுக்கு கொடுக்குறோம். அப்போ அந்த பிராமணர்களுடைய குடியிருப்புகளை பராமரிப்பது பிரம்மதேய குடியிருப்பின் மையமாக விளங்கியது. பிரம்மதேவம் குடியிருப்பினுடைய மையமாக விளங்கியிருக்கும். அதே மாதிரி கோயில் மற்றும் அதன் சொத்து பராமரிப்பது, குளம் நிர்வாகம்,
நிதி நீதி போன்ற விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சபையார் வந்து பங்கேற்றிருப்பாங்க. நகரத்தாரை பொறுத்த வரைக்கும் நகரம் வணிக பகுதியில், அதாவது வணிகர்கள் குடியிருந்த பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடியவர்கள் நகரத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அப்போ முதலாம் ராஜராஜன் ஆட்சி காலத்தில் மாமல்லபுரம் ஒரு நகரமாக இருந்துச்சு. முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலத்தில் மாமல்லபுரம் மிகப்பெரிய நகரம், வணிக நகரமாக இருந்திருக்கும். அப்போ அங்கே நகரத்தார்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, வசிச்சிருக்காங்க. அப்போ மாநகரம் என்ற குழுவால் அந்த நகரம் நிர்வகிக்கப்பட்டது. அப்போ பாருங்க, மாநகரம் என்ற குழுவால் நகரம் அப்படின்றது நிர்வகிக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். நாட்டாருடைய பணிகள், நாட்டார்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மதேயம் நீங்களாக இருக்கக்கூடிய பகுதி வசிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நாட்டார்கள். பல ஊர்களின் தொகுப்பை என்னன்னு சொல்லுவோம், நாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாடுகளை தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்க தான் இந்த நாட்டார்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது ஊர், அதுக்கப்புறம் வளநாடு, மண்டலம், சோழ நாடு. இதன் அடிப்படையில் தான் இந்த சோழ தேசம் அப்படின்றது கட்டமைக்கப்பட்டிருக்கும். சோழ நாட்டின் நிர்வாக அடிப்படை எதுன்னு கேட்டாங்கன்னா ஊர், பேசிக்கே கிராமம் தான். வளநாடு அப்படின்னா பெரிய நாட்டார்களும், நாடு அப்படின்னா நாட்டார்களும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த பகுதிகளுக்கு பொறுப்பேற்றிருப்பாங்க. அப்போ வளநாடுகளை காத்தவர்கள், நிர்வாகம் செய்தவர்கள் யாருன்னா பெரிய நாட்டார்கள், நாடுகளை நிர்வாகம் செய்தவர்கள் நாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது சோழ பேரரசை பொறுத்த வரைக்கும் கிராமம், அதுக்கப்புறம் நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த நாடுகள் வளநாடுகளாகவும், அந்த வளநாடுகள் மண்டலமாகவும், அந்த மண்டலங்கள் பேரரசாகவும் உருவாயிருக்கும். இராணுவ நிர்வாகம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு 80 வகையான படைகளை பற்றி சொல்லுது. ஓகேவா, சோழர்களுடைய 80 வகையான படைப்பிரிவுகளை பற்றி சொல்லுது. கைகோள பெரும்படை அப்படின்னா அது என்ன வகையான படைன்னு கேட்பாங்க. அரசரினுடைய தனிப்படை. அதே மாதிரி அரசரை பாதுகாப்பு தரக்கூடியவர்கள் யாருன்னா வேலைக்காரர்கள். அரசருக்கு பாதுகாப்பு தரக்கூடியவர்கள் யாருன்னா வேலைக்காரர்கள். அதே மாதிரி கைகோள பெரும்படைனா அரசரினுடைய தனிப்படை. இப்போ எப்படி நம்ம பிரதமருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனி பாதுகாப்பு அமைப்பு இருக்குது. இப்போது Z+Y+லாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு படை தான் கைகோள பெரும்படை. இராணுவ முகாமை என்னன்னு சொல்லுவாங்க, அரசர், அதாவது இராணுவ முகாம் வந்து கடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழ ஏரி, வங்காள விரிகுடா. இப்போ வங்காள விரிகுடா இருக்கு இல்லையா, வங்காள விரிகுடாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் தான் வச்சிருந்திருப்பாங்க. அப்போ சோழர்கள் அதை எவ்வாறு கருதினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ ஏரியாவே கருதினாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய முழு கண்ட்ரோலில் வங்காள விரிகுடாவை வச்சுருந்தாங்க. ஓகே, நாட்டார்களுடைய ஒர்க்கு பார்த்தீங்கன்னா வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருப்பவர்களுடைய மன்றம் தான் இந்த நாட்டார் அப்படின்றது. சோழ அரச கட்டமைப்பின் அடிப்படை உறுப்பினர்களாக இந்த நாட்டார்கள் வந்து செயல்பட்டிருப்பாங்க. இதில் சில பட்டங்களும் இருக்குது. ஆசுடையான் அப்படின்னா நில உரிமையாளர், அரையன் அப்படின்னா வழிநடத்துவோர். இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது, அப்படியே கேட்பாங்க. ஆசுடையான் என்பதின் பொருள் என்ன? நில உரிமையாளர். அரையன் அப்படின்னா வழிநடத்துவோர். கிழவன் அப்படின்னா தலைவர். நாட்டு கணக்கர் வையன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டார் நிர்வாக பணிகளை ஆவணப்படுத்தியவர்கள். இந்த நாட்டார்கள் தான் அன்றாடம் அந்த அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் என்னென்ன பணிகள் நடந்தது அப்படின்றத அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெக்கார்டாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா, இப்போ நாட்டார்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணியை அவங்க செஞ்சுருப்பாங்க. இவர்கள் தான் வந்து சோழ பேரரசினுடைய அடிப்படை உறுப்பினர்களாக செயல்பட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் புறவு வரி திணைக்களம் இது எதுக்காக வசூலிக்கப்பட்டதுன்னா நில வருவாய் நிர்வாகத்திற்கான தனித்துறை அப்படின்றது தான் இந்த புறவு வரி திணைக்களம் அப்படின்றது. அப்போ புறவு வரி திணைக்களம்னா என்னன்னு கேட்பாங்க. நில வருவாய் நிர்வாகத்திற்கான தனித்துறை. இதோடைய தலைவர், புறவு வரி திணைக்களத்தினுடைய தலைவர் யாருன்னா நாயகம். நில வருவாய் மற்றும் நில அளவு முறை பாருங்க. முதலாம் ராஜராஜன் முதல் முறையாக நில வருவாயும் நில அளவு முறையும் எப்போ பயன்படுத்துகிறார் அப்படின்னா 1001. முதலாம் குலோத்தங்க சோழன் 1086லையும், மூன்றாம் குலோத்தங்க சோழன் 1226லையும் இந்த நில வருவாய் மற்றும் நில அளவு முறையை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஏற்படுத்தியிருப்பாங்க. அதாவது முறையாக நிலத்தை அளந்து அதற்கான வருவாயை பெற்றிருப்பார்கள். ஓகேவா, இது குறிப்பாக இந்த தஞ்சை பகுதியில் இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியம், நாடு வகை செய்கிறார். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவிடும் பணிகளில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நாடு வகை செய்கிற அப்படின்றவர்கள் தான் நில அளவை பணிகளில் சோழர்கள் காலத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. சர்வேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம சர்வேயர் சொல்கிறோம். அப்போ இந்த நாடு வகை செய்கிறவர்கள் தான் நில அளவிடும் பணியில் ஈடுபட்டிருப்பாங்க. நில அளவீடுகள் செய்யும் அலகு
சோழர்கள் காலத்தில் என்னெல்லாம் இருந்துச்சுன்னா குழி, மா, வெளி, பட்டி, படாகம். இப்போவும் நம்ம வந்து குழி, மா இது போன்ற வார்த்தைகளை வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்போ சோழர்கள் காலத்தில் நில அளவீடு செய்யக்கூடிய அலகு என்னன்னு சொல்லுவாங்கன்னா குழி, மா, வெளி, பட்டி, படாகம். வரி வசூல். இந்த வரி வசூல் எப்படி நடந்துச்சு அப்படின்னா பொருட்களாகவே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வரியை வசூல் செஞ்சுருப்பாங்க. இப்போது ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அங்கே நெல் விளையுது அப்படின்னா அந்த நெல்லை என்ன பண்ணியிருப்பாங்க, வரியாக வாங்கியிருப்பாங்க. அதே மாதிரி என்னென்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களை வரியாக வாங்கியிருப்பாங்க. அது பாருங்க, வரி, இறை. அந்த வரி எப்படிலாம் சொல்கிறாங்கன்னா இறை, காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன். ஓகேவா, வரி வசூல் செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த பொருட்களாக வாங்கியிருப்பாங்க. அந்த வரிக்கான பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இறை, இறைனா அது ஒரு வரி. காணிக்கடன், இறை கட்டின காணிக்கடன், இது போன்ற வரிகளை வசூலிச்சிருப்பாங்க. முக்கியமான வரி வந்து பார்த்திங்கன்னா குடிமை வரி. சோழர்களுடைய காலத்தில் முக்கியமான வரி வந்து குடிமை வரி. குடிமை வரி அப்படின்னா நிலத்தை குத்தகைக்கு பெற்று வேளாண் செய்தவர்கள் கட்டிய வரி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குடிமை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி, நிலத்தை குத்தகைக்கு பெற்று வேளாண் செய்தவர்களை கட்டிய வரியை தான் குடிமை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இது என்ன அப்படின்னு சொல்லலாம்னா அரசுக்கு நில உடைமையாளர்கள் செலுத்திய வரி. அரசுக்கு நில உடைமையாளர்கள் செலுத்திய வரியை நம்ம குடிமை வரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது சோழர்கள் காலத்தில் முக்கியமான வரியாக இந்த குடிமை வரி அப்படின்றது இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, ரொம்ப முக்கியம், ஒப்படி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, அரசர்களும் உள்ளூர் தலைவர்களும் வசூல் செய்த வரி, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஒப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த வரி இறை கட்டின நெல், அதாவது விளை பொருளாகவே செலுத்தப்பட்ட ஒரு வரியா இந்த ஒப்படி அப்படின்றது இருந்திருக்கும். அப்போ ஒப்படினா என்னன்னு கேட்பாங்க. அரசரும் உள்ளூர் தலைவர்களும் வசூல் செய்த வரியை தான் நம்ம ஒப்படின்னு சொல்லுவோம். அப்போ இறை கட்டின நெல் அப்படின்னா விளை பொருளாக செலுத்தப்பட்ட வரி என்னன்னு சொல்லுவாங்கன்னா இறை கட்டின நெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, களம் அப்படின்னா என்ன. ஓகேவா, வரியாக வசூலிக்கப்பட்ட நெல் களம் என்ற அலகினால் அடிப்படையில் வசூலிக்கப்பட்டது. இப்போ கூட நம்ம கிராமங்களில் நெல் இருக்க போகும்போது களம் படியில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி களம் அப்படின்ற ஒரு அளவை வச்சு அவங்களுக்கான கூலி அப்படின்றது வழங்கப்பட்டது. ஓகேவா, அதை எப்படின்னா வரியாவே இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வசூலிச்சிருப்பாங்க. வரியா அப்போ வசூலிக்கப்பட்ட நெல்லை என்னன்னு சொல்லுவாங்க, களம் அப்படின்ற அலகால வந்து வசூலிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம அதை ஒரு கூலியாக வாங்கிட்டு போகிறோம் இல்லையா, அப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா களம் அப்படின்ற வரியாதை வசூலிச்சிருப்பாங்க. சரி, இதில் களத்தினுடைய அளவு, ஒரு களம் அப்படின்னா 28 kg. ஒரு களம் என்பது எத்தனை கிலோகிராமை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை கிலோகிராமை குறிக்குது அப்படின்னா 28 kg குறிக்குது. அப்போ ஒரு வேலினா என்னன்னு கேட்பாங்க. ஒரு வேலினா 6.5 ஏக்கர். ஒரு வேலி அப்படின்னா அது எவ்வளவு அளவு அப்படின்னு கேட்பாங்க. 6.5 ஏக்கரை தான் நம்ம ஒரு வேலி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு வேலிக்கு எவ்வளவு வாங்கப்பட்டதுன்னா 100 களம் வசூலிக்கப்பட்டது. ஒரு வேலியில் விளையக்கூடிய நெல், இப்போ நெல் விளையுது அப்படின்னா ஒரு வேலி, அதாவது 6.5 ஏக்கரில் நெல் விளையுதுன்னா அப்போ அவங்க எத்தனை களம் வந்து வரியாக வசூலிச்சிருப்பாங்கன்னா 100 களம். இங்கே பாருங்கள், அப்போ வேலியின் அளவு என்பது மண்வளம் மற்றும் போகங்கள் பொறுத்து மாறுபடும். இப்போ செழிப்பான மண் வகையாக இருந்துச்சுன்னா அங்கே அந்த களத்தினுடைய அளவு வேறு, வசூலிக்கக்கூடிய வரியோடைய அளவு வேறு. அப்போ இதே மாதிரி மண்ணினுடைய பலம், அதனுடைய தன்மை, எவ்வளவு போகங்கள் வந்து செய்கிறாங்க, 1 போகமா 2 போகமா 3 போகமா, இந்த மாதிரி விஷயங்களை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க அந்த அளவை வந்து நிர்ணயித்து வசூலை வாங்கியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வரி விலக்கு கொடுத்தாங்கன்னா பிராமணர்கள். குறிப்பாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரம்மதேயம் அப்படின்றது அது வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நிலம் இல்லையா. இப்போ பிராமணர்களுக்கு இதிலிருந்து என்ன பண்ணுறாங்க, வரி விலக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, அதே மாதிரி கோயில் நிலங்களில் விளையக்கூடிய பொருளுக்கும் வரி விலக்கு அப்படின்றது இருந்திருக்கு. அடுத்து பாருங்க, பாசனத்தை என்ன முறையில் வச்சுருப்பாங்கன்னா வடி வாய்க்கால்கள். ஓகேவா, வடி அப்படின்னா நீர் வடக்கு தெற்காக ஓடுவது. நீர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வடக்கு தெற்காக ஓடுவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ நீரை வெளியேற்றக்கூடிய பகுதி தான் இந்த வடி அப்படின்றது. வாய்க்கால் அப்படின்னா நீரை கொண்டு வந்ததை குறிப்பது வாய்க்கால். வாய்க்கால் அப்படின்னா நீரை கொண்டு வந்து குறிப்பது. ஓகேவா, அதுவே வடினா வெளியேற்றக்கூடிய பகுதி. ஊர் வாய்க்கால். ஓகேவா, இங்கே பாருங்கள், நில உரிமையாளர்கள் பலரால் கூட்டாக பயன்படுத்தப்பட்ட வாய்க்கால் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா ஊர் வாய்க்கால். நீங்கள் சோழர்களுடைய காலத்தில் நீர் மேலாண்மையில் அவங்க உச்ச நிலையில் இருந்திருப்பாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம முதலாம் ராஜேந்திர சோழனுடைய சோழகங்கா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய சோழகங்கா ஏரியை சொல்லலாம்.
நம்ம கரிகால் பெருவளத்தான் காலத்தில் இருக்கக்கூடிய கல்லணையை பற்றி சொல்லலாம். தஞ்சையில் ராஜராஜ சோழன் வெட்டிய கால்வாய்களை பற்றி சொல்லலாம். இதெல்லாம் சோழர்களுடைய அந்த நீர் மேலாண்மைக்கு எடுத்துக்காட்ட நம்ம சொல்லலாம். ஊதியமில்லா உழைப்பு இது ரொம்ப முக்கியம். ஏரிகளை பராமரிக்க மக்கள் செய்யக்கூடிய வேலைக்கு எந்த ஒரு ஊதியமும் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இது மக்களுக்கான நன்மை ஏற்படுத்தக்கூடியது. அரசுக்கு ஊதியம் இல்லாமல் இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும். அதை அவங்க பராமரிக்கக்கூடிய பொறுப்பும் கிராமங்களுக்கு இருக்குது. அப்போ ஏரிகளை பராமரிக்க மக்கள் செய்யக்கூடிய வேலைக்கு ஊதியம் கிடையாது. அதை எந்த வடிவங்களில் செயல்படுத்தினாங்க அப்படின்ட்டு தான் கேட்பாங்க. வெட்டி, அமைஞ்சி ஆகிய வடிவங்களில் செயல்படுத்தப்பட்டது. அப்போ ஏரியை பராமரிக்க மக்கள் வேலைக்கு போகிறாங்க. அந்த வேலையை எப்படி குறிப்பிட்றாங்கன்னா வெட்டி, அமைஞ்சி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. அப்போது உங்களுக்கு ஊதியமே இல்லாமல் உழைப்பு வாங்கக்கூடிய அந்த முறைக்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெட்டி, அமைஞ்சி அப்படின்ற வடிவங்களை பயன்படுத்தியிருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி பார்ப்போங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய பாசனம் ரொம்ப முக்கியம். கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன். ஓகேவா? அவருடைய காலகட்டத்தில், அதாவது ராஜராஜ சோழனுடைய காலகட்டத்தில் தஞ்சை இருந்திருக்கும். அந்த தஞ்சையிலிருந்து அவருடைய மகனான முதலாம் ராஜேந்திர சோழன் தலைநகரை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றுறாரு. மாற்றினதுக்கு அப்புறம் அங்கே ஒரு கோயிலையும் அங்கே சோழகங்கா அப்படின்ற ஒரு ஏரியும் வெட்டுறாரு. ஓகேவா? வெள்ளம் ஏற்படுவதை தடுப்பதற்காக 16 மைல் நீளமுள்ள ஒரு உறுதியான கட்டுமானத்தை ஏற்படுத்தியிருப்பார். ஏன்னா நீங்கள் அந்த ஏரியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரி. அதோடைய கட்டுமானம் அந்த அளவுக்கு இன்னமும் உறுதியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து பாருங்க, ஜலமய ஜெயஸ்தம்பம், நீரில் கிடந்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண். என்னன்னா உங்களுக்கே தெரியும், முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னுடைய வட இந்திய படையெடுப்பில் கங்கையை வென்றெடுக்கிறாரு. அந்த கங்கையை வென்றெடுக்கும் நினைவாக தான் அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தையே நிறுவுறார். அப்போ அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை நிறுவியதற்கு பிறகு அங்கு சோழகங்கா ஏரியை அமைக்கிறார். அப்படி அமைக்கப்பட்ட ஏரி, அதில் ஒரு கல்லை வைக்கிறாங்க, அந்த நடுகள் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. அதில் ஜலமய ஜெயஸ்தம்பம் அப்படின்ற ஒரு தூண் நிறுவப்படுது. அந்த தூணுக்கு என்ன பொருள்னா நீரில் கடத்த வெற்றியின் நினைவாக எழுப்பிய தூண் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சோழர்களுடைய காலத்தில் வெளிநாட்டு பயணிகள் பார்த்தோம் அப்படின்னா அல்பரணி, பாரசீக பயணி. அல்பரணி எந்த நாட்டு பயணின்னு கேட்பாங்க, பாரசீக பயணி. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடத்திற்கு வந்தார். எங்கே அப்படின்னா அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு. அப்போது அவர் பார்க்குறாரு, இக்கட்டுமான அமைப்பை பார்த்து எங்கள் மக்கள் அதனை கண்டு வியப்படைவார்கள். ஆனால் அவர்களால் விவரிக்க இயலாது. இது போன்ற ஒன்றை கட்டவும் இயலாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாரு? அல்பரணி சொல்றாரு. இந்த கட்டுமானத்தை பார்த்துட்டு, அந்த சோழகங்கா ஏரியோடைய கட்டுமானம், அங்கு கட்டப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம், இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் வியக்கிறார் அல்பரணி. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரியான கட்டுமானத்தை பார்த்து எங்கள் மக்கள் அதனை கண்டு என்ன பண்ணுவாங்க, வியப்படைவாங்க. ஆனால் அவங்களால அதை சொல்ல முடியாது. இது போன்ற ஒன்றை அவங்களால கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதற்கான சான்று எங்கே பார்த்தீங்கன்னா கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ஜவஹர்லால் நேரு எழுதுறாரு இல்லையா, ஜவஹர்லாலுடைய நூலான கிளிம்சஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்ற நூலில் இதை குறிப்பிட்டிருக்காரு. நீர் மேலாண்மை பார்த்தோம். நிற்கின்றவாறு, அதாவது பங்கீடு செய்யப்பட்ட நீரின் அளவு, அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிற்கின்றவாறு அப்படின்னு சொல்லுவாங்க. குமிழி அப்படின்னா மதகு, தலவாய் அப்படின்னா தலைமடை. ஓகேவா? நீர் திறந்து விடக்கூடிய அமைப்பு. குமிழினா மதகு, தலவாய்னா தலைமடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்கு பொதுவான குளத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சோழர்கள் காலத்தில் எங்கள் குளம். ஊருக்கு பொதுவான குளத்தை எப்படி சொல்லுவாங்க? எங்கள் குளம். ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா அதை சொல்லணும். அடுத்தது, நீர் ஆதாரம் ஆக்கிரமிப்பது அந்த காலத்தில் குற்றம். இந்த மாதிரி ஏன் சோழர்கள் நீர் மேலாண்மை, விவசாயம், ஒரு மக்களாட்சி, அதாவது மன்னராட்சியாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த ஆட்சி காலம் மிக சிறப்பான ஒரு ஆட்சி காலம். தமிழ் இலக்கியங்களுக்கு பங்களித்து தான் இருக்கலாம். அவங்களோட நிறைய கட்டுமானங்கள், காடுகளை திருத்தி அவர்கள் வளப்படுத்தியது, இந்த மாதிரி சோழர்களை பற்றி பெருமை அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அவங்களுடைய கப்பற்படை, அவங்களுடைய கட்டுமான அதிசயங்கள். இருந்தாலும் அவர்களுடைய முக்கியமான சில கட்டுமானம், அதாவது சோழர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்ததுக்கு காரணம் அவங்களுடைய பேஸ், அதாவது கிராமங்களுக்கு ஒரு சுய உரிமையை கொடுத்தது தான். அப்போ இங்கே பாருங்கள், நீர் ஆதாரம் ஆக்கிரமிப்பது பெருங்குற்றம். இந்த காலகட்டத்தில் நிறைய ஏரிகளை நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம், வீடுகளை கட்டிட்டோம். அதனால நம்ம நிறைய சுற்றுச்சூழல் மாற்றங்களை எதிர்கொள்ள போகிறோம், எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும்.
அப்போது இந்த மாதிரியான ஒரு கடுமையான தண்டனை இருந்திருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அப்போது இதை சோழர்கள் வந்து பின்பற்றியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அது தெரிஞ்சிருக்கு. நீர் மேலாண்மையில் ஏரி ஆயம். ஏரி ஆயம் அப்படின்னா ரொம்ப முக்கியம். வரி மற்றும் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுது பார்த்தல். ஓகேவா, ஏரி ஆயம் அப்படின்ற ஒரு குழு இருந்திருக்கும். அவங்க வரி, அதுக்கப்புறம் கிராம சபைகள், இவங்க எல்லாம் சேர்ந்து பாசன இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பழுது பார்க்கணும். அதாவது பாசன குளங்களை பழுது பார்க்கக்கூடியது. எப்படி பழுது பார்ப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாசன கால்வாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த மக்கள்கிட்ட வரியை வாங்கிட்டு அவங்களுடைய உழைப்பையும் வாங்கி அதுக்கான அந்த பாசனம் வந்து மேற்கொள்ளப்படும். ஓகேவா, அது கிராம சபைகள் வந்து அங்கே அந்த முடிவை எடுப்பாங்க. அரையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளூர் தலைவர்கள். புயலில் சேதமடைந்த குளங்களை பழுது பார்த்தவர்கள் யாருன்னா அரையன்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு சிறப்பு குழுவை வச்சுருந்துருக்காங்க. இந்த சிறப்பு குழுவுடைய பணி என்னென்னா குளங்கள் மற்றும் ஆறு மதகுகளிலிருந்து நீரை திறந்து விடுவது. ஓகேவா, இந்த சிறப்பு குழு தான் எந்த நேரத்தில் குளத்தை திறக்கணும், எந்த நேரத்தில் ஆறுகளை திறக்கணும் அப்படின்றத முடிவு செய்வாங்க. சிறப்பு குழுவில் தலைவாய் சான்றார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிறப்பு குழுவில் இருந்தவங்களை. ஏரி அரையர்கள் எப்படி சிறப்பு குழுவில் இருந்தவங்கள தலைவாய் சான்றாரர், ஏரி அரையர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் குலத்தார், குலத்துக்கு பொறுப்பான மக்களை குழு என்னன்னு சொல்லுவாங்கன்னா குலத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. சமூகம் அதோடைய கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா பிரம்மதேய கிழவர்கள், அவர்களுக்கு கீழே நில உடைமையாளர்கள், அவர்களுக்கு கீழே உழுக்குடிகள் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் உழைப்பாளிகள், அதுக்கப்புறம் அடிமைகள். ஓகேவா, இங்கே பாருங்க, சோழர்களுடைய காலத்தில் அந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா பிரம்மதேய கிழவர்கள், அதாவது பிராமணர்கள், அவர்களுக்கு கீழே நில உடைமையாளர்கள், அவர்களுக்கு கீழே உழுக்குடிகள் இருந்திருப்பாங்க, அவர்களுக்கு கீழே உழைப்பாளிகளும், அதற்கு கீழே அடிமைகள் இருந்திருப்பாங்க. பிரம்மதேய கிழவர்கள், பிரம்மதேய குடியிருப்பில் வசிப்பவர்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரம்மதேய கிழவர்கள். பொதுவாக அவங்க பிராமணர்கள். ஓகேவா, அவங்களுக்கு அந்த நிலவரியிலிருந்து விலக்கும் கொடுத்துருப்பாங்க. நில உடைமையாளர்கள், வேளாண் நிலம் வைத்திருவர்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா நில உடைமையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உழுகுடிகள் யார் அப்படின்னு கேட்பாங்க. உழுகுடிகள் வந்து வேளாண்மை செய்தோர், பிராமணர் மற்றும் நில உடைமை. ஓகேவா, அதே மாதிரி சொந்த நிலம் இவங்களுக்கு கிடையாது. இங்கே பாருங்க, உழுகுடிகள் யாருன்னா வேளாண் செய்தவர்கள், இவங்க பிராமணர்கள், அதுக்கப்புறம் நில உடைமையாளர்கள் நிலங்களில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேலை செஞ்சுருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொந்த நிலம் அப்படின்றது கிடையாது. மேல்வாரம், நில உடைமையாளர்கள் விளைச்சலில் கொடுக்கும் பங்கு. மேல்வாரம் இது அதிக பங்கு. ஓகேவா, மேல்வாரம் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. நில உடைமையாளர்கள் விளைச்சலில் கொடுக்கப்படும் பங்கு. நில உடைமையாளர்கள் விளைச்சலில் கொடுக்கக்கூடிய பங்கை மேல்வாரம் சொல்லுவாங்க. கீழ்வாரம் அப்படின்னா உழுகுடிக்கு கொடுக்கப்படக்கூடிய பங்கு, குறைந்த பங்கு. கீழ்வாரம் அப்படின்னா உழுகுடி. உழுகுடினா விவசாயம் செய்யக்கூடியவர்கள். ஓகேவா, அவங்களுக்கு கீழ்வாரமும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நில உடைமையாளர்கள், அதாவது நிலத்தின் சொந்தக்காரர்களுக்கு மேல் பங்கு, அதிக பங்கும் கொடுத்துருப்பாங்க. மேல் வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதி முறை, ஜாதி பிரிவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழர்கள் காலத்தில் வலங்கை இடங்கைன்னு இருந்தது. வலங்கைனா வேளாண்மை செய்தவர்கள், இடங்கைனா கைவினை கலைஞர்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே இந்த இடங்கையில் வந்துடுவாங்க. சாதி. ஓகேவா, அடுத்து பாருங்க, சதி முறை இருந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதி முறை வந்து அரச குடும்பத்தில் இருந்திருக்கு. சதி முறைனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஒரு கணவன் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த பெண் என்ன பண்ணணும், கணவனோடு தீயில் இறங்கணும். ஓகேவா, கணவனை, அந்த இறந்த கணவரை கொளுத்தக்கூடிய அந்த தீயில அவங்களும் எரிஞ்சு என்ன பண்ணணும், இறந்துடணும். இதுதான் சதி முறை. தேவதாசி முறை. தேவதாசி முறைனா என்னன்னு தெரியும் இல்லையா? ஓகேவா, இந்த பாலியல் தொழில் செய்யக்கூடிய ஒரு முறை. ஓகேவா, குறிப்பாக தேவதாசிகள் அப்படின்றது வெளிப்படையாக பாலியல் தொழில் முறையாக இல்லாமல் கோயில்களுக்கு சில பெண்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேர்ந்து விடுவாங்க. ஓகேவா, இப்போ இந்த சோழர்கள் காலத்தில் இந்த முறை வந்து தோன்றியிருக்கு. ஓகேவா, இவங்களை பொதுவாக நாட்டிய மகளிர்னு சொன்னாலும் அவர்கள் பிற்காலத்தில் எப்படி மாற்றப்பட்டார்கள் அப்படின்னா பாலியல் தொழிலாளிகளாக மாற்றப்பட்டார்கள். அவர்கள் குறிப்பிட்ட குடும்பத்திலேருந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தேவதாசி முறை சோழர்கள் காலத்தில் வந்து தோன்றியது. மதம், சோழர்கள் காலத்தில் இருந்த மதம் சைவம் வைணவம். சோழர்கள் வந்து தீவிர சைவர்கள். ஓகேவா, சிவனை கும்பிடக்கூடியவர்கள். சைவ நிதி. ஓகேவா, சைவ சமயத்துக்குன்னு நிதி கொடுத்தவர்கள் யாருன்னா முதலாம் பராந்தகன், உத்தம சோழன், முதலாம் ராஜராஜ சோழன். சிவபாத சேகரன்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனுடைய பாதங்களை இறுக பற்றியவர்களை சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லுவோம்.
நம்ம முதலாம் ராஜராஜ சோழனே என்ன அழைப்போம் அப்படின்னா சிவபாத சேகரன் அப்படின்னு அழைப்போம். அப்போ சிவனுடைய பாதங்களை இறுக பற்றியவர்கள் அவர்கள். சிவனான போதம்னா என்ன? ஓகேவா, சிவனான போதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதினவர் யாருன்னு கேட்பாங்க, மெய்கண்டார். சிவனான போதம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? மெய்கண்டார். இது ஒரு சைவ சித்தாந்த நூல். மெய்கண்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர். சிவனான போதம் என்ற நூலின் ஓகே. அடுத்து பாருங்க, வழிபாடு. வழிபாடை பொறுத்த வரைக்கும் லிங்கோத்பர் என்ற குறியீட்டு வடிவம் தான் இவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது லிங்க வடிவம். ஓகேவா, இப்போ சிவனுடைய லிங்க வடிவம் இருக்கு இல்லையா, அதுதான் சோழர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. நடராஜர் என்ற மனித வடிவத்தையும் இவங்களுடைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழிபட்டிருப்பாங்க. நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா, அது. வரைபடம் பாருங்க, கோவிலை மையமாக கொண்டு நிலை வரைபடம் வரைந்தால் அதன் இடம் காலம் தொடர்பான வேளாண் அரசியல் புவியியல் வரைபடம். ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயில், அதாவது வந்து இவங்களுடைய சிறப்பு பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு கோயிலை மையமாக கொண்டு ஒரு நில வரைபடம் வரைஞ்சிங்கன்னா அதனுடைய இடம் காலம் அது தொடர்பான முக்கிய விஷயங்கள் வேளாண் அரசியல் புவியியல் சார்ந்த வரைபடத்தை வந்து கொடுக்குதான். அதாவது இது வந்து ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்கள் இப்போது சிதம்பரம் நடராஜர் கோயிலை பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய மையம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க கட்டிய கோயில் இடங்களெல்லாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இணைச்சு பார்த்தீங்கன்னா அது வேளாண் அரசியல் புவியியல் வரைபடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரைபடமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவியம் பாருங்க, திரிபுராந்தகர் அதாவது சிவன். ஓகேவா, அரசர்களின் 3 மாய நகரங்களை அழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபுராந்தகர். இவருடைய ஓவியம் வந்து இருக்கு. அதே மாதிரி நடராஜனுடைய ஆடல் வல்லான், நடராஜன் அல்லது ஆடல் வல்லான், நடனங்களின் அரசர், அவருடைய ஓவியமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. திருமுறை சைவ நூல், நாயன்மார்களால் பாடப்பட்டது. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, நம்பியாண்டார் நம்பி. திருமுறை ஓதக்கூடியவர்களை ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பதிகம் பாடுவோர்கள் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க. பாடல் பாடுவோர்கள் அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா விண்ணப்பம் செய்வோர் அப்படின்னு சொல்லுவாங்க கடவுளுக்கு. ராமானுஜர், ஓகேவா, நாட்டை விட்டு வெளியேறினார். அவர் ஒரு வைணவர். இவருடைய காலகட்டத்தில், இவங்களுடைய காலகட்டத்தில் ராமானுஜர் நாட்டை விட்டு வெளியேறி கர்நாடகாவில் போய் மேல்கோட்டை சென்றார். கர்நாடகாவில் மேல்கோட்டை அப்படின்ற இடத்துக்கு சொல்கிறார். ஓகேவா, அப்போ ஒரு கிளாஷு, சைவம் வைணவம் கிளாஷ் வந்திருக்கும். அதனால இவர் மேலே, அதாவது இவர் என்ன பண்ணியிருப்பார்னா கர்நாடகா போயிருப்பார். கோயில்கள் பாருங்க, அரசர்கள் புதைக்கப்படும் இடத்தை வந்து பற்றி படை இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க, பற்றி படை இடங்கள். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்துங்க, சமூக நிறுவனமாக கோயில்கள் இருந்திருக்கும். கோயில்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசர்கள் புதைக்கப்படும் பற்றி படை இடங்களாக எழுப்பியிருப்பாங்க. அதே மாதிரி சமூக நிறுவனமாகவும் கோயில்கள் இருந்திருக்கும். கோயில் கணக்காளர் வந்து பராமரிச்சிருப்பாங்க. தேவ கன்னிகள், இவங்க யாருன்னா கடவுளின் பிரதிநிதிகள். அதே மாதிரி ஸ்ரீ வைணவர், காண்டேசர், இவங்கெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோயில் மேலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி, நடனம், இசை, ஓவியம் போன்ற இடங்களும் இந்த கோயில்களில் நடந்திருக்கு. ராஜராஜ நாடகம் ரொம்ப முக்கியமான கொஷின். முதலாம் ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய நாடகம் ராஜராஜ நாடகம். அதே மாதிரி சோழர்களுடைய காலத்தில் முக்கிய திருவிழாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை திருவிழா, கார்த்திகை, ஐப்பசி திருவிழா, இது எல்லாமே முக்கியமான திருவிழாக்கள். இது தஞ்சை பெரிய கோயிலில் இன்றும் நடைமுறையில் வந்திருக்கு. மரபு நடனம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய நடனம். அது மட்டும் கிடையாது, குடக்கூத்து, சாக்கை கூத்து, இதெல்லாம் எங்கே இப்போவும் நடக்குது அப்படின்னா திருவெற்றியூர், கீழ்ப்பழுவூர் அப்படின்ற இடங்கள்ல. தஞ்சாவூர் கோயிலில் வந்து நடன நிலை வந்து நிருத்தியம் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, தஞ்சாவூர் கோயிலில் நடன நிலையில் சாமி இருக்கக்கூடியது நிருத்தியம் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்கள் காலத்தில் பரத கலையும் பெருமளவில் வளர்ச்சி பெற்றிருக்கும். கால்நடைகள் கொடை, மேய்ச்சல் தொழில் கொண்டு மக்களுக்கு தங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக கோயில்களில் அணையா விளக்குகளை பராமரிக்க எண்ணெய் ஆட்டுபவர்கள், அவங்கள என்னன்னு சொல்லுவாங்கன்னா சங்கரப்பாடியனார் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில்களுக்கு எண்ணெய் வழங்கி இருப்பாங்க அவங்க. அதே மாதிரி பஞ்ச காலம், சிலர் தங்களை தாங்களாகவே கோயில் அடிமையாக விற்று கொண்டனர். எப்போ அப்படின்னா பஞ்ச காலங்களில். கோயில்கள் அப்போது சோழர்களுடைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வங்கிக்கு போல இயங்கிருந்திருக்கும். ஓகேவா, கோயில்கள் வந்து வரவு செலவு தணிக்கை செய்தவர்கள் யாருன்னா கணக்கர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா முடிசூட்டு விழா நடந்திருக்கு. யாருக்குன்னா ராஜராஜ சோழனுக்கு. தாராசுரம் கோயில் எங்கே இருக்குன்னா தாராசுரத்தில் இருக்கக்கூடிய கோயில் வந்து ஐராவதீஸ்வரர் கோயில். ஓகேவா, அதை தாராசுரம் கோயில் சொல்லுவாங்க அல்லது ஐராவதீஸ்வரர் கோயில் சொல்லுவாங்க. இது யார் கட்டினானா இரண்டாம் ராஜராஜ சோழன் கட்டியிருப்பார்.
கருவறை சிற்பம் பார்த்தீங்கன்னா பெரிய புராண நிகழ்வு வந்து அங்கே பொறிக்கப்பட்டிருக்கும். சுந்தருடைய கதையை சித்தரிக்கும் ஓவியங்கள் இருந்திருக்கு. சேக்கிழார் செல்வாக்கு பெற்று விளங்கிய காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோழர்களுடைய காலம். அடுத்து பாருங்கள், வணிகம் வந்து அந்த காலகட்டத்தில் பண்டமாற்று முறை, ஒரு பொருளுக்கு மாற்றாக இன்னொரு பொருளை வாங்கியிருப்பாங்க. இப்போ வணிக குழுக்கள் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் 5 வண்ணத்தார் அப்படின்ற ஒரு வணிக குழு இருந்தது. இவங்க யூதவர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், ஓகேவா, இவங்க வந்து கடல் வழி வணிகர்களாக வந்து செயல்பட்டுருப்பாங்க. இதே மணிகிராமத்தர்கள் இவங்க வந்து பார்த்தீங்க 5 வண்ணத்தார் யாருன்னா வெளிநாட்டு வணிகம் செய்யக்கூடியவர்கள். இதுவே மணிகிராமத்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வணிகர்கள். இவங்க கொடும்பாலூர், உறையூர், கோயில்பட்டி, பிறன்மலை போன்ற இடங்களில் வணிகம் செஞ்சுருப்பாங்க. பின்னாட்களில் வணிக குழு எப்படிலாம் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500வர், திசையாரையறுத்து 500வர், வளஞ்சியர், இது போன்ற பேர்கள்லையும் பின்னாட்களில் இந்த வணிக குழுக்கள் வந்து அழைக்கப்படுது. தலைமை வணிக குழு வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹைவேலில் வந்து இருந்திருக்கு. ஓகேவா, 500வர் வணிக குழு, இது கடல் கடந்து வணிகம் மேற்கொண்டவர்களை 500வர் வணிக குழு அப்படின்னு சொல்லுவோம். கடல் வணிக குழு மையம் வந்து பார்த்தீங்கன்னா முனைச்சந்தை, அதாவது புதுக்கோட்டை, அதே மாதிரி மயிலாப்பூர், திருவெற்றியூர், அதாவது சென்னை, இது வந்து இந்த பகுதிகளுக்கான கடல் வணிக மையமாக இருந்திருக்கும். நாகப்பட்டினம், விசாகப்பட்டினம், கிருஷ்ணாப்பட்டினம் வந்து தெற்கு நெல்லூர் பகுதியில் இருக்கிறது. இது எல்லாமே சோழர்களுடைய கடல் வணிகம் மேற்கொண்ட ஒரு முக்கியமான மையங்கள். ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும் சோழர்கள் காலத்தில் சந்தனம், அகில், சுவையூட்டும் பொருட்கள், ரத்தினம், மிளகு, எண்ணெய், நெல், தானியம், உப்பு போன்ற பொருட்களை வந்து ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. சோழர்கள் காலத்தில் என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டதுன்னு கேட்பாங்க. கற்பூரம், செம்பு, தகரம், பாதரசம். இதில் வளஞ்சியர் அப்படின்ற வணிக குழு இருக்கு இல்லையா, அவங்க வந்து 500வர் பேரி, குறிப்பாக இந்த புதுக்கோட்டை பகுதிகளில் இருந்திருப்பாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருத மொழி வந்து பெருமளவில் இந்த காலகட்டத்தில் உயர்த்தி பிடிச்சிருப்பாங்க சோழர்கள். அறக்கட்டளைகளையும் வைத்திருந்தார்கள். இப்போ முதலாம் ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்கன்னா 8000, ஓகேவா, குறிப்பாக விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய 8000ல் ஒரு வேத கல்லூரி முதலாம் ராஜேந்திர காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதில் 340 மாணவர்களும் 14 ஆசிரியர்களும் இருந்தாங்க. அதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் வேத கல்லூரிகள் இருந்தது அப்படின்னா 1048 புதுச்சேரி திருபுவனம் அப்படின்ற இடத்துலையும், 1061 செங்கல்பட்டு திருமுக்கூடல் அப்படின்ற இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேத கல்லூரி அப்படின்றது நிறுவப்பட்டது. ஆசிரியர்கள் அவங்களுக்கான ஊதியம் வந்து நிலமாக வழங்கப்பட்டிருக்கும். கம்பராமாயணம், பெரிய புராணம் போன்றவை சோழர்கள் காலத்தில் எழுதப்பட்டது. அடுத்தவா நம்ம கடைசியாக சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். சோழர்கள் வந்து 1264 முதலாம் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் வந்து வெற்றி கொள்றாரு. தலைநகர் கங்கை கொண்ட சோழபுரத்தையும் யாரு, முதலாம் ஜடவர்ம சுந்தர பாண்டியன் கைப்பற்றாரு. இதோட சோழர்களுடைய வீழ்ச்சி அப்படின்றது பெருமளவில் பார்க்கப்படுது. 1279 முதலாம் ஆரவர்ம குலசேகர பாண்டியனுக்கும் 3ஆம் ராஜேந்திர சோழன், கடைசி சோழ பேரரசுடைய கடைசி அரசர் யாரு, முதலாம் ராஜேந்திர சோழன், அவர் வெற்றி கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலசேகர பாண்டியன். இதோட ஒட்டுமொத்த சோழ பேரரசும் வீழ்ச்சி அடையுது. அடுத்தது சாளுக்கியர்கள். சாளுக்கியர்களுடைய தலைநகரம் பார்த்தீங்க அப்படின்னா வாதாபி அல்லது பாதாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதில் 2ஆம் புலிகேசியை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தணும். 2ஆம் புலிகேசி அவருடைய அவைக்கள புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவி கீர்த்தி. 2ஆம் புலிகேசியுடைய அவைக்கள புலவர் யாருன்னா ரவி கீர்த்தி. அவர் செதுக்கிய கல்வெட்டு ஹைவலா கல்வெட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கட்டிடக்கலையின் தொட்டியல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைவோல். ஓகேவா, இதில் 70க்கும் மேற்பட்ட கோயில் வந்து அங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த சாளுக்கியர் காலத்தில் பட்டாடக்கல் விருபாட்சர் ஆலயம், காஞ்சி கைலாசநாதர் கோயில் போல் கட்டப்பட்டது தான் இந்த பட்டாடக்கல் விருபாட்சர் ஆலயம். இதோட வந்து பாதாமி குகை கோயிலும் அங்கே இருக்குது. விருபாட்சர் கோயிலை பொறுத்த வரைக்கும் யார் வந்து உருவாக்குனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் விக்ரமாதித்தனுடைய மனைவியான லோகமா தேவி வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்தது ராட்டிரக்கூடர்கள். ராட்டிரக்கூடர்களுடைய தாய்மொழி வந்து கன்னடம். இப்போ ஏன் நான் இந்த அரசர்களை பற்றி பார்க்காம இவங்களுடைய அந்த கட்டிடக்கலை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, தென்னிந்திய அரசுகளில் பொதுவாக நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடியது சேர, சோழ, பாண்டிய, பல்லவர்கள், இந்த வம்சங்களை பற்றி தான் நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கணும். இந்த ராட்டிரக்கூடர்களை பற்றியோ சாளுக்கியர்களை பற்றியோ நமக்கு பெருசாக தேவையில்லை. ஆனால் அவங்க கட்டிடக்கலையை பற்றி எக்ஸாமில் கேட்பாங்க. எல்லோரா குகை வந்து முதலாம் சாளுக்கியர்களால் உருவாக்கப்பட்டது. ராட்டிரக்கூடர்கள், ஓகேவா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்து, புத்த, சமண கடவுளில் வணங்கியிருப்பாங்க. இங்கே காணப்படக்கூடியது எங்கே அப்படின்னா எல்லோரா அந்த பகுதியில் காணப்படக்கூடியது கைலாசநாதர் கோயில். யார் கட்டினானா முதலாம் கிருஷ்ணர் வந்து கட்டியிருப்பார். ஒரே பாறையில் குடையப்பட்ட உலகிலே மிகப்பெரிய கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லோரா குகையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. எலிஃபாண்டா குகை கோயில் எல்லோரா
அமோகவர்ஷரை பற்றி பார்ப்போம். அமோகவர்ஷர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னட மொழியில் கவிராச மார்க்கம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். ஓகேவா, இவருடைய ஆசிரியர் யாருன்னா ஜீனஸ் சேனர். அவர் வந்து பர்வச உதயம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பார். யார்? அமோகவர்ஷர் அப்படின்றவர் ஒரு அரசர். அவர் கன்னட மொழியில் எழுதிய நூல் எதுனா கவிராச மார்க்கம். அவருடைய ஆசிரியர் யாருன்னா ஜீனஸ் சேனர். அவர் எழுதிய பர்வச உதயம். துவார சமுத்திரத்தை சார்ந்தவர்கள் எய்சாளர்கள். காகத்தியர்கள் எந்த பகுதியை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்பாங்க. வாராங்கல். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருப்பாங்க, அதனால அங்கே கொடுத்துருக்கேன். காகத்தியர்களுடைய முதல் தலைநகரம் எதுனா அணுகொண்டா. காகத்தியர்கள் தான் இந்த கோஹினூர் வைரத்தை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, கொல்லூர் கிருஷ்ணா நதிக்கரையில் கண்டெடுக்கப்பட்டது. ஓகேவா, தேவகிரியை சேர்ந்த யாதவர்கள். யாதவர்கள் வந்து எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா தேவகிரியை சேர்ந்தவர்கள். கர்நாடக இசைக்கு அடித்தளம் இட்டனர். பரதநாட்டியம் சோழர் காலத்தில் தோன்றியது. ஓகேவா, பரதநாட்டியம் யாருடைய காலத்தில் தோன்றியதுன்னா சோழர்கள் காலத்தில் தோன்றியது. அடுத்து பாருங்க, இப்போ இது என்னன்னா இது அந்த லெசன்ல கொடுத்துருக்கக்கூடிய கொஞ்சம் கம்மியான விஷயம். சோழ பேரரசு வீழ்ச்சிக்கு அப்புறம் சாளுக்கியர்கள், அதுக்கப்புறம் ராட்டிரக்கூடர்களை பற்றி சில முக்கியமான விஷயம். இந்த ராட்டிரக்கூடர்களில் தான் அமோகவர்ஷர் அப்படின்ற அரசர்லாம் வருவார். அடுத்து பாருங்க, திரும்ப சோழர்கள் அந்த உறையூர் வந்து எதற்கு பெயர் பெற்றது? சோழர்களுடைய தலைநகரமான உறையூர். முத்து மஸ்லின் சங்ககால சோழர்களுடைய தலைநகரம். பருத்தி ஆடை, இங்கெல்லாம் இந்த நெசவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உறையூரில் நடைபெற்றிருக்கும். சோழ பேரரசின் நெசவு தொழில் நடைபெற்ற இடம் எதுனா உறையூர். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நம்ம கரிகால் பெருவளத்தான் காலத்தில் திருச்சியில் இருந்த உறையூர் தான் நமக்கு என்னவா இருந்திருக்கு அப்படின்னா தலைநகரமாக இருந்திருக்கும். அடுத்து பாருங்க, அதிகாரிகள் இருந்த பின் அவரது வாரிசுகளுக்கு சோழ மன்னர்கள் வழங்கப்படும் நிலம் வந்து ஜீவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரிகள் அவர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வாரிசுக்கு இப்போ நம்ம எப்படி பணி கொடுக்குறோம் கருணை அடிப்படையில், அதே மாதிரி நிலம் கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னா சோழர்கள். அந்த நிலம் வந்து ஜீவிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் குலோத்தங்கன் கம்பனேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருபுவனம். 3ஆம் குலோத்தங்கன் கட்டிய கோயில் வந்து கம்பனேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட இடம் திருபுவனம். சோழர்களின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறக்கூடிய நூல் எதுனா கலிங்கத்து பரணி. ஓகேவா, அப்போ சோழர்களுடைய சமூக அரசியல் பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க, கலிங்கத்து பரணி. சோழர் கால ஆட்சியில் வழக்கத்தில் இருந்த பொற்காசு எதுன்னு கேட்பாங்க, நீலி காசு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திருப்புயம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் ஆதித்ய சோழன். திருப்புரம்பியம் போரில் நேரடியாக பங்கு கொண்ட சோழ மன்னர் யாருன்னா ஆதித்ய சோழன். ஓகே, இது வரைக்கும் நம்ம சோழர்களை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஏன்னா சோழர்கள் ரொம்ப பெரிய நிறைய விஷயம் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போ இது பார்த்துக்கோங்க. பிஓ எக்ஸாமில் தென்னிந்திய வரலாறுல சோழர்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம சேரர்களையும் பல்லவர்களையும் பற்றி ஈஸியாக பார்த்துடலாம்.